الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا صلى الله عليه وسلم. محترم حضرات، اللہ تعالیٰ نے انسان کو جو پیدا کیا ہے یہ بغیر مقصد کے نہیں بنایا، بلکہ ایک مقصد کے تحت اللہ تعالیٰ نے انسانوں کو دنیا کے اندر بھیجا. کیا مقصد ہے؟ کہ اللہ تعالیٰ نے اس مقصد کے لیے دنیا میں بھیجا ہے کہ انسان کے سب سے پہلے انسان حضرت آدم علیہ السلام جنت سے دنیا کے اندر آئے ہیں. ان کی جو نسل ہے دنیا کے اندر، یہ نسل بھی کسی طرح سے اللہ کی فرما برداری کر کے پھر سے جنت میں جانے والی بنے. اسی مقصد کے لیے اللہ تعالیٰ نے دنیا کے اندر انسانوں کو بھیجا. الحمدللہ نحمده ونصلي على رسوله الكريم. ஆரம்பத்தில் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினாங்க. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்விடத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாம் ஆகிய இஸ்லாமிய மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பின்னால் ஒரு துவாவை சொன்னாங்க. ரதீனா பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா. நாங்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாத்தை தீனாக பொருந்தி கொண்டோம், நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய வழிகாட்டியாக, அல்லாஹ்வுடைய தூதராக, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு தூதுவத்துவத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு நபியாக நாங்கள் பொருந்தி கொண்டோம். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி வஸ்துக்களை படைத்து அதில் மனித வர்க்கத்தை, மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயத்தினுடைய வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் எந்த குறிக்கோளும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைக்கல. மாற்றமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தினுடைய, மனித கோடிகளினுடைய வாழ்க்கைக்கு, அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்க்கையை கழிப்பதற்கு ஒரு உயர்தரமான குறிக்கோள நோக்கத்தை அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வெளியேற்றப்பட்டாங்க. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிச்சலங்கள், அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய வழித்தோன்றல்கள் வந்த இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையை இந்த உலகத்தில் எடுத்து நடக்கணும், அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆரம்பத்தில் எங்கே இருந்தாங்க, எந்த சுவர்க்கத்தில் இருந்தாங்களோ அதே சுவர்க்கத்துக்கு இந்த வழியின் மூலமாக போய் சேருவதுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை உலகத்தில் படைத்ததனுடைய நோக்கம், குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. इस मकसद की तकमील के लिए अल्लाह ताला ने हर इंसान के जिम्मे दीन को लाजिम किया कि जो आदमी इस मकसद में कामयाब होना चाहता है, यानी जन्नत में जाना चाहता है, उसके लिए अल्लाह ताला ने एक तरीक़ा बताया, एक रास्ता बताया जिसको हम दीन कहते हैं. अब अल्लाह ताला ने ये लाजिम कर दिया कि जो इंसान दुनिया से जन्नत में जाना चाहे उसके लिए लाजिम यह है कि वो दीन को अपनी ज़िंदगी में अपनाए, दीन के मुताबिक अपनी ज़िंदगी को गुजारे. दीन क्या है? ये अल्लाह का हुक्म और नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का तरीक़ा है जिसको इंसान अपनी 24 घंटे की ज़िंदगी में लाना लाजिम है. सिर्फ दीन इसका नाम नहीं है कि आदमी थोड़ी देर के लिए नमाज में आ गया, रमज़ान का महीना आया माशाअल्लाह रोज़े रख लिया, हज का महीना आया अल्लाह ने इस्तिताअत दी हज कर लिया, इसी तरह से ज़कात दे दिया. इसका नाम मुकम्मल दीन नहीं है. ये दीन के बेशक शोबे हैं, लेकिन दीन किसको कहते हैं? उलमा ने लिखा है कि दीन यह है कि इंसान की 24 घंटे की ज़िंदगी बिस्तर में जाने से लेकर फिर सुबह में उठकर बिस्तर में जाने तक तमाम की तमाम ज़िंदगी, उसका खाना, उसका पीना, उसका चलना, उसका उठना बैठना, हत्ता के तमाम की तमाम ज़िंदगी इंसान की अल्लाह के हुक्म के मुताबिक आए तो उसी को कहेंगे कि ये दीनदार है. ஆக சகோதரர்களே, பெரியார்களே, இந்த குறிக்கோளை, இந்த நோக்கத்தை அடையிறதுக்காக வேண்டி இதை எப்படி பூர்த்தி செய்யறது, இதை எப்படி மனிதன் சாதித்துக் கொள்றது, அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் அனுப்பினான். அதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீன மனிதர்களுக்கு கடமையாக்கினார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சுவர்க்கத்துடைய பாதையில போறதுக்காக வேண்டி ஒருத்தர் நாடுறாருன்னு சொன்னா
அவருக்கு என்ன செய்யணும்? அவர் இந்த தீனை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். இந்த தீன் என்று சொன்னா என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, தீன் என்று சொல்றது நாங்க கொஞ்சம் விளங்கி வச்சிருக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் தொழுகைக்கு வந்து பள்ளியோட சம்பந்தப்பட்டு நாங்க நேரத்தை கொடுக்கறது. ரமலானுடைய மாதம் வந்துட்டேன்னு சொன்னா வருடத்துல ஒரு மாசம் அதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறது. ஜகாத் பணத்தோட பொருளோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஜகாத்தை கொஞ்சம் கொடுத்து கொள்றது. இப்படி சில சந்தர்ப்பங்கள்ல சில நேரங்கள்ல செய்யக்கூடிய கிரிகைகளோட அமல்களோட மாத்திரம் நாங்க இன்றைக்கு தீனை சுருக்கி கொண்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சந்தேகம் இல்ல, இது தீன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான அம்சங்கள். தொழுகை முக்கியமான ஒரு அம்சம், ஜகாத் முக்கியமான ஒரு அம்சம், ரமலான் முக்கியமான ஒரு அம்சம். ஆனா இந்த விஷயங்களை செய்யறதை வச்சு நாங்க முழுமையான தீனை எடுத்து நடக்கிறோம், நாங்க முழுமையான தீனுக்குள்ள இருக்கிறோம் என்பது இதனுடைய அர்த்தம் இல்ல. உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, முழுமையான தீன் என்று சொன்னா என்ன? முழுமையான தீன் என்று சொன்னா என்ன? முழுமையான தீன் என்றது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைய 100% அல்லாஹ்வுடைய கட்டளைய 100% கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் எங்களுடைய 24 மணித்தியாலத்தையும் இந்த அமைப்புல நாங்க கழிக்கிறதுக்கு பேர் தான் தீன். 100% 24 மணித்தியாலத்தையும் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி காட்டினாங்க அந்த முறைப்பிரகாரம் கழிக்கிறதுக்கு பேர் தான் தீன். எந்த அளவுக்கு சொல்றாங்க? ஒரு மனிதர் தூங்குறாரு, திரும்ப தூங்கி எழும்புறாரு, திரும்ப தூங்கி எழும்பி திரும்பவும் தூங்குறதுக்கு போறாரு, அவருடைய படுக்கைக்கு போறாரு. இந்த படுக்கைக்கு போகும் வரங்காட்டியும் அவர் உட்கார்றது, அவர் எழும்புறது, அவர் சாப்பிடுறது, அவர் குடிக்கிறது, இதுக்கு இடப்பட்ட நேரத்தில் என்னென்னலாம் செய்யறாரோ அது எல்லாம் எப்படி வரணும்? அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வாழ்க்கையினுடைய அந்த வழிகாட்டலுக்கு ஒத்ததாக இவருடைய 24 மணித்தியாலமும் அமைகிறதுக்கு பெயர் தான் दीनाக இருந்தது. अब इंसान जरा भी अगर अल्लाह के हुक्म से अपनी जिंदगी को खाली करेगा, जरा भी इंसान अल्लाह के हुक्म को छोड़ के हिटेगा तो फौरन अल्लाह की मदद हिट जाएगी. इसकी मिसाल दी हजरत मौलाना यूसुफ रहमतुल्लाह अलैह ने कि अल्लाह के नबी सरकार मदीना सल्लल्लाहु अलैहि वसल्लम ने अपने एक सहाबी को जासूसी के लिए भेजा और कहा कि जाके कोई हरकत मत करना, सिर्फ देख के आ जाना. फज़ाइल आमाल में भी इस हदीस को हज़रत शेख ज़करिया रहमतुल्लाह अलैह ने लिखा है, देख के आ जाना. अब वो सहाबी गए हैं, जाके देखा कि दुश्मन बैठे हुए हैं, अबू सुफियान बैठा हुआ है जो अल्लाह के नबी का बहुत बड़ा दुश्मन था. तो उनके दिल में ख्याल आया कि चलो ये अच्छा मौका है, ये अच्छा मौका है, इस मौके में इसको निपटाते चलूं, इसको कत्ल करके चलूं. तो इस नीयत से सिर्फ उन्होंने क्या किया कि अल्लाह के नबी के हुक्म को जरा सा छोड़ा और अपने हाथ में क्या किया, सिर्फ तीर को हाथ में लिया. जैसे ही लेना था अल्लाह की मदद हिट गई और दुश्मनों के दिल के अंदर अल्लाह ताला ने बात डाल दी. फौरन दुश्मन आपस में कहने लगे कि देखो हमारे दरमियान कोई जासूस तो नहीं है. तो मौलाना यूसुफ रहमतुल्लाह अलैह ने इस हदीस के जरिए से फरमाया कि यह हदीस बतलाती है कि अगर नबी के सहाबा भी हों, अगर सहाबी के होते हुए भी जर्रा बराबर भी अगर अल्लाह के हुक्म से दूरी होगी, नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम के हुक्म से दूरी होगी तो फौरन अल्लाह की मदद, आई हुई मदद हिट जाएगी. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தீன், இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எங்களுடைய 24 மணித்தியாலத்தில் நடக்கக்கூடிய செயல்களில் எவ்வளவு முக்கியம் என்று சொன்னா ஹஜ்ரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சமாவது நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு நடக்கும் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்து நாங்கள் தூரமாக்கப்படுவோம். கொஞ்சமாவது நபியுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக நடப்போம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய உதவியிலிருந்து நாங்கள் தூரமாக்கப்படுவோம். முதலாவது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, முதலாவது எங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவு, முதலாவது எங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் இதுதான். உதாரணம் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்துல ஒரு சஹாபிய அனுப்பினாங்க, எதிரிகளை பார்த்துட்டு வாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஃபதாயில் அமால் சஹாபாக்களுடைய சரிதையில இந்த சரித்திரத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சஹாபி போறாங்க, அந்த சஹாபி போறாங்க, போகக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உளவு பார்த்துட்டு வாங்க, வேற எந்த விஷயமும் நீங்க செஞ்சிடக்கூடாது, வேற எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது. உங்களோட வேலை என்னன்னா எதிரிகள் எப்படி இருக்கிறாங்க, எதிரிகளுடைய விஷயத்தை பத்தி நீ மேலோட்டமாக பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உளவு பார்க்க அனுப்புறாங்க. இந்த சஹாபி போனாங்க, போகக்கூடிய நேரத்தில் பார்த்தா அவங்கள யாருன்னு காட்டிக் கொள்ளல, விலங்கையும் இல்லை. அப்படியே போய்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிரிகளோட அப்படி உளவாய் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பார்க்கிறாங்க, அபூ சுஃபியான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. அபூ சுஃபியான் எவ்வளவு பெரிய கடுமையான ஒரு காபிராக இருந்தார் அந்த டைம்ல. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, சஹாபாக்களை, முஸ்லிம்களை எதிர்த்து எவ்வளவு கஷ்டம் கொடுத்து கொண்டிருந்தவர். இவருக்கு யோசனை வருது, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம்,
இவரிடத்திலே நான் முடிச்சிட்டேன்னு சொன்னா இவருடைய கதையை காலி பண்ணிடலும், இவர் அப்படியே கொண்டு போட்டுடலும் அப்படின்னு சொல்லி நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்யறாரு, அந்த சஹாபி தன்னுடைய அம்பு கூட்டுல இருந்து அம்பெடுத்து அப்படியே வைக்கிறார். இவர் இவ்வளவுதான் செஞ்சது வேலை. இவர் செஞ்ச வேலை என்ன, உளவு பார்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்னபாரி போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் உளவு பார்த்து கொண்டு வாராரு. அபூ சுஃபியான பார்த்த உடனே அம்பு கூட்டுல இருந்து அம்பை மட்டும் எடுத்து வச்சதுதான் தாமதம். அந்த காபிர்கள் எல்லாம் சலசலப்பு உண்டாகிருச்சு. உடனே சொல்ல தொடங்கிட்டாங்க, உங்களிடத்துல யாரோ ஒரு அந்நியர் வந்திருக்கிறாரு, எதிரிகள்ல யாரோ ஒருத்தர் உங்களை உளவாக வந்திருக்கிறாரு, எனவே நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பிடிச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பு உண்டாக ஆரம்பிச்சு. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஹஜ்ரத் யூசுப் ஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்களாம், சஹாபியாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலைக்காக வேண்டி தான் பேசியிருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் தான் பேசியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தைக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சமிக்கைக்கு அவங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றை மட்டும் வானம் என்று சொல்றாங்க. அத ஒன்றை மட்டும் மாற்றம் செய்யறாரு, ஒன்றுக்கு மட்டும் மாற்றம் செய்யறாரு. அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய முடிவு என்ன நடக்குது, அல்லாஹு தாலா எதிரிகளிடத்துல இருந்த அந்த நிலைமையே மாத்துறான். எதிரிகளிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்திய, அவர்கள் உலாவு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த தோழரை பத்திய செய்திய எதிரிகளுடைய உள்ளத்துல போட்டுறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை நபியினுடைய வாழ்க்கைக்கு மாற்றமான ஒரு முறை நடக்கும் என்று சொன்னா, முதலாவது நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க அல்லாஹ்வோட உதவியிலிருந்து தூரமாக்கப்படுவோம். उलमा ने लिखा है कि अल्लाह के नबी अल्लाह के हुक्म को, आदमी अल्लाह के हुक्म को, दुनिया के अल्लाह के हुक्म को छोड़ देगा तो उसकी नहूसत से, अल्लाह की मददों से भी दूर हो जाएगा और दुनिया की बरकत से भी इंसान महरूम हो जाएगा। अल्लाह की मदद तो हट गई, दुनिया की मदद से भी इंसान महरूम हो जाएगा। उसकी मिसाल दी तफसीर कबीर के अंदर इमाम फखरुद्दीन राजी रहमतुल्लाह अलैह ने सूरह फातिहा की तफसीर में एक वाक़या लिखा है कि इंसान का सिर्फ जब दिल बदलता है तो उसकी वजह से अल्लाह की कैसी मदद गिरती है, अल्लाह की आई हुई मदद और बरकतों का कैसे बेड़ा गर्क होता है, बरकतें कैसे खत्म होती हैं, इसकी एक मिसाल दी है। अल्लाह के नबी सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम के ज़माने से पहले बहुत सारे बादशाह दुनिया के अंदर गुजरे हैं। उन्हीं में से एक बादशाह है जिसको नौशीरवां कहते हैं, नौशीरवां बादशाह। और इतना आदिल बादशाह था कि अल्लाह के नबी सरकार मदीना सल्लल्लाहु अलैहि वसल्लम ने उसके अदल की तारीफ की है, हदीस के अंदर उसके अदल की तारीफ की है कि ज़माने जाहिलियत में, यानी नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम के मबऊस होने से पहले जो बहुत सारे बादशाह गुजरे हैं, उनमें एक नेक बादशाह, आदिल बादशाह भी ये भी गुजरा है। अल्लाह के नबी सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने उसके अदल की तारीफ की है। उसका वाक़या लिखा है हज़रत इमाम फखरुद्दीन राज़ी रहमतुल्लाह अलैह ने कि एक मरतबा वो क्या किया कि अपने साथियों के साथ शिकार के लिए निकला। जैसे शिकार के लिए निकला तो शिकार के पीछे चलते अपने साथियों से बिछड़ गया और तन्हा हो गया। और तन्हाई के आलम में वो क्या हो कि धूप का आलम है, बहुत ज्यादा सख्त गर्मी है, प्यास की शिद्दत है, तो इस प्यास की शिद्दत में पानी को तलाश करते करते एक बाग के अंदर घुसा। जैसे एक बाग के अंदर दाखिल हुआ तो देखा कि एक नौजवान सोया हुआ है। उसको जगाया और जगा के कहा, ये नहीं कहा कि मैं बादशाह हूँ, जगा के कहा कि देख मैं मुसाफिर हूँ, बहुत दूर से सफर करके आया हूँ, पानी की शिद्दत है, प्यास की शिद्दत है, जरा मेहरबानी करके एक गिलास पानी पिलाना। तो वो नौजवान उठा और अनार के दरख्त था, वहां पे अनार का बाग था, अनार के दरख्त से एक अनार को तोड़ा और तोड़ के ला के उसके रस को निकाला, रस को निकाल के उसको पेश किया। जैसे बादशाह ने पिया तो देखा कि इसकी रंगत भी अच्छी है, इसकी खुशबू भी अच्छी है, इसका मजा भी अच्छा है, और दिल ही दिल में सोचने लगा कि ये कमबख्त यहाँ पे रह के, ये क्या ये करिए के रहने वाले यहाँ पे रह के इतने अच्छे अच्छे अनार खाते हैं और मैं बादशाह हूँ, हमें तो ऐसे अनार देखने को भी नहीं मिलता। और दिल के अंदर ये ख्याल आई कि किसी ना किसी तरह इस बाग को कब्जे में कर लेना, अपने कब्जे में कर लेना। इतना सोचा, फिर अचानक क्या किया कि बादशाह जब जाने लगा तो उस अनार की लज्जत ने उसे मजबूर कर दिया कि एक और मर्तबा उससे पूछे। चुनाचे उसने दूसरी मर्तबा पूछा कि भाई नौजवान, पता नहीं कि तेरी मेरी मुलाकात होगी कि नहीं होगी, अगर तेरा एहसान हो तो एक गिलास और पिला दे, एक गिलास और पिला दे। वो नौजवान फिर गया और दरख्त से अनार तोड़ के लाया। अब अनार तोड़ के ला के जब रस निकाला है तो पहले अनार से एक गिलास भर गया, अब की मर्तबा एक अनार से पौ गिलास भी नहीं भरा। और उसको जब बादशाह ने पिया तो देखा कि मजा भी नहीं, रंगत भी नहीं, खुशबू भी नहीं, बिल्कुल देखता है कि पूरा बाग मुरझा गया।
اب بادشاہ نے پوچھا اے نوجوان کیا بات ہے کہ پہلی مرتبہ جو انار کا تم جو گلاس لے کے آئے تھے اس میں تو خوشبو بھی اچھی تھی، مزہ بھی اچھا تھا، اب کی مرتبہ جو لے کے آئے ہو نہ تو اس کے اندر خوشبو ہے، نہ تو اس کے اندر مزہ ہے، نہ تو اس کے اندر کیا ہے لذت ہے، بالکل مرجھایا ہوا سا ہے۔ تو وہ نوجوان تھوڑی دیر کے لیے نیچے سر جھکایا اور جھکا کے کہنے لگا اے مسافر جی، ایسا معلوم ہوتا ہے کہ اس بادشاہ کے دل میں، اس زمانے میں جو بادشاہ ہے اس کے دل میں بدنیتی آ گئی، جس کی نحوست کا اثر اللہ تعالیٰ نے ہواؤں کے اندر، پتوں تک اللہ تعالیٰ نے درختوں کے اندر، جھاڑوں کے اندر ہر چیز میں پہنچا دیا، اور اوپر سر کر کے کہنے لگا ارے ذرا دیکھو تو صحیح کہ پورا باغ کس طرح سے مرجھا گیا۔ கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே பெரியார்களே, கவனமாக கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் எங்களுக்கு நசீபாக்குவான். உதாரணம் சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறது, கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை புறக்கணிக்கிறது, எங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து நடந்து ஒன்றை சரி விடுறதுனால ஏற்படக்கூடிய விளைவு அல்லாஹ்ட உதவியிலிருந்து நாங்கள் தூரமாகிறது மாத்திரமில்லை. சவுலே பெரியார்களே, அல்லாஹ்ட உதவியிலிருந்து தூரமாகிடுவா மனிதன், அது நிச்சயமாக நடக்கக்கூடியதுதான். அல்லாஹ்ட உதவியிலிருந்து தூரமாகிறது மாத்திரமில்லை, உலகத்தில் அல்லாஹு தாலா இந்த மனுஷனுக்கு என்ன பரக்கத், என்ன ரஹ்மத், என்ன அருளை கொடுக்கறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறானோ, எதை நிர்ணயம் செஞ்சிருக்கிறானோ அதிலிருந்து கூட இந்த மனுஷன் மஹ்ரூமாக்கப்படுறான், அதிலிருந்து இந்த மனுஷன் தூரமாகிறான். தனக்கு வர இருந்த லாபங்கள், தனக்கு வர இருக்கின்ற சொத்து செல்வங்கள் இருந்து மனிதன் தூரமாக்கப்படுறான் என்பதை ஹதரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காட்டுவாங்க. உதாரணத்துக்கு சொல்றாங்க, தஃப்சீர் குர்துபியில தஃப்சீர் கபீர் என்ற கிதாபில் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சூரத்துல் வாக்கியாவில் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களிடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால வாழ்ந்த அரசர்கள் பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு வரக்கூடிய நேரத்தில் நௌஷிர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசரை பத்தி, அவரு எவ்வளவு நீதமாக ஆட்சி செய்தாரு, நேர்மையானவர் என்றதை பத்தி புகழ்ந்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி ஒரு நிகழ்ச்சியை, அவங்களுக்கு நடந்த நிகழ்வு ஒன்று சொன்னாங்க. இந்த அரசர் ஒரு நாள் அவருடைய பட்டாளத்தோட, அவருடைய பாதுகாவலருக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தோட இவர் வேட்டைக்காக வேண்டி பேசிக் கொண்டிருக்கிறார், காட்டுக்கு போறார். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை புறக்கணிக்கிறதுனால எப்படியான விபரீதங்கள், நஷ்டங்கள் உண்டாகுது என்றதை இந்த சம்பவத்தின் மூலமாக விளங்கிக் கொள்ளும். இவர் போராடு தன்னுடைய தோழர்களோட, தன்னுடைய சகாக்களோட இவர் வேட்டையாடுறதுக்கு போகக்கூடிய நேரத்தில், வேட்டையாடி போகக்கூடிய நேரத்தில் அப்படியே இவருடைய தோழர்கள், இவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய இவருடைய வேலைக்காரர்களை விட்டு இவர் தனிச்சிடுறாரு, இவர் தனியாகிறாரு. இப்ப தனியாகி பார்க்கக்கூடிய நேரத்தில் யாருமே இவருக்கு உதவிக்கு கிடையாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போறாரு, கடுமையான வெயிலாக இருக்கிறது, கடுமையான வேர்வையாக இருக்கிறது, கடுமையான தாகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அவருக்கு, அவருடைய மனசு எப்படி விரும்பும்? இப்படி பெய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அழகான ஒரு தோட்டம் வருது, மாதுளம்பழ தோட்டம். மாதுளங்காய் கனிஞ்சு அப்படி காய்த்து கண்ணுக்கு பார்வைக்கு நல்ல அழகான முறையில தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தோட்டத்துக்குள்ள அந்த அரசர் பூந்தாரு. பூந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே அழகான சௌந்தரியமான ஒரு வாலிபர் தூங்கி கொண்டிருக்கிறார். இந்த அரசர் போனாரு, அவருக்கு எதுவுமே விளங்கல்ல, தாகத்தோடு இருக்கிறாரு, வெயில் கஷ்டம், இவ்வளவு களைச்சி வந்திருக்கிறாரு. ஓடி போய் இவர் என்ன செய்தார், அந்த வாலிபர் எழுப்பாட்டி சொன்னாரு, தான் அரசர் என்ற செய்திய, இந்த நாட்டுக்குரிய அரசர் என்ற செய்தியை அவர் சொல்லல, மாற்றமாக அவர் சொன்னாரு, நான் ஒரு பிரயாணி, நான் இப்படி வழி தவறி வந்துட்டேன், எனக்கு சரியான தாகமாக இருக்குது, எனக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு தான் சொல்லி கேட்டாரு. இப்ப இந்த வாலிபர் ஓடி போனார், ஒரு மரத்துல பாஞ்சி ஒரு மாதுளம் பழத்தை பிச்சாரு, அதை உடைச்சி அப்படியே புளிஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்ப இந்த அரசருக்கு சரியான தாகம், அவர் குடிச்சாரு, ரொம்ப இனிப்பாக இருந்தது, ரொம்ப ருசியாக இருந்தது, அதனுடைய மனமும் ரொம்ப விருப்பமானதாக இருந்தது, அதனுடைய நிறமும் அவருக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்தது. நல்லா விரும்பி ரசிச்சு குடிச்சாரு. குடிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால இவருடைய உள்ளத்துல பாருங்க கெட்ட எண்ணம் ஒண்ணு உண்டாகுது. சொல்றாரு, நான் நாட்டினுடைய அரசன், நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசன், இந்த எனக்கு ஆட்சி செய்யக்கூடிய அரசனாகி எனக்கு இந்த தோட்டத்தை அனுபவிக்கக்கூடிய, இந்த தோட்டத்தை சொந்தக்காரனாகக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை. எந்த நாட்டுல அதுலயும் ஒரு பகுதியில ஒரு தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய இந்த வேலைக்காரனை பாரு,
அவர் சொல்லிக் கொள்றாரு, தனக்குள்ளே சொல்லிக் கொள்றாரு, அவன் ஒரு நேரத்துக்கு எத்தனை பழத்தை சாப்பிடுவான், எப்படி எல்லாம் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி இவர் அந்த 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 வேலைக்காரனை பத்தி தப்பா நினைக்கிறார். தப்பா நினைச்சிட்டு இவர் யோசிக்கிறாரு, எப்படியாவது என்ன செய்யணும், இந்த தோட்டத்தை சுத்தி பார்த்து இந்த தோட்டத்தை இதுக்கு பின்னால ஏண்ட கைவசத்துக்கு நான் கொண்டு வந்துடணும், எனக்கு கொண்டு வந்துடணும், ஏண்ட சொந்தத்துக்கு கொண்டு வந்துடணும் என்று சொன்னா இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்களின் மூலமாக நான் அனுபவிக்கணும் சொல்லி இவர் அந்த தோட்டத்தை சுத்தி பார்க்கறதுக்காக வேண்டி அப்படியே அந்த அந்த வேலைக்காரர் அந்த வாலிபரை கூட்டி கொண்டு போறாரு. போகக்கூடிய நேரத்தில் இவருக்கு திரும்பவும் ஆசை வருது. முதலாவது குடிச்ச அந்த மாதுளம் பழத்தினுடைய அந்த சாரினுடைய இனிப்பு, அதனுடைய ருசி, அதனுடைய நிறம், அதனுடைய மனம் இவருக்கு ஆசையாக இருக்குது. இப்ப அவர் கேட்கிறாரு, வாலிபரை பார்த்து அந்த வேலைக்காரரை பார்த்து கேட்கிறாரு, எனக்கு திரும்பவும் ஆசையாக இருக்குது, இன்னொரு பழத்தை பிச்சு எனக்கு சாறு செய்து கொண்டு வந்தாங்க, நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த வாலிபர் என்ன செய்யறாரு, அதே மாதிரி ஒரு மரத்துல ஏறி அழகான நல்ல பழுத்திருக்கக்கூடிய ஒரு பழத்தை அப்படியே பிக்கிறாரு, பிச்சு உடைச்சி அதை பிழிஞ்சு சாறு எடுத்து கொடுக்குறாரு. அந்த சாரை பார்த்தன்னு சொன்னா முதலாவது ஊத்தின கிளாஸ்ல காவாசிக்கு கூட அதனுடைய சாறு வருதில்லை. நிறத்தை பார்த்தன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்த மாதிரி பசுமையான நிறமும் இல்ல. மனத்தை பார்த்தன்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்த மாதிரி நல்ல விரும்பத்தக்க ஒரு மனமாகவும் இருக்கல. இப்ப அரசருக்கு கொடுத்த அரசர் குடிச்சா ரொம்ப புளியாக இருக்குது. குடிச்சதுக்கு பின்னால இப்ப சொன்னாரு, அரசர் பார்த்து சொன்னாரு, என்னப்பா உனக்கு தலை இல்லையா, நீ என்ன எப்படி காய பீச்சு தந்திருக்கிறாய், ஆரம்பத்துல தந்தது எவ்வளவு நல்லா ருசியா இருந்துச்சு, எவ்வளவு மனமா இருந்துச்சு, அட நிறம் என்ன, இப்ப தந்திக்கிறத பாரு, ஒரு காய புழிஞ்சா அது இவ்வளவு தான் வந்திருக்குது, அட ருசிய பாரு, அட நிறத்தை பாரு, அதுக்கு கொஞ்சமே மனமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரை குறை சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறார். இப்ப அந்த வாலிபர் அவரு அல்லாஹ்வுடைய தக்வா உள்ள, அல்லாஹ்வுடைய கட்டளைய நபியுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மனிதராக இருந்தாரு. அவர் சொன்னாரு, தோழரே, பிரயாணம் செய்து வந்திருக்கக்கூடிய முசாபிரை அவசரப்படாதீங்க, என்ன ஏசாதீங்க, இவடத்துல மாத்தம் என்ன ஒரு நடந்திருக்குது. என்ன மாத்தம், இந்த நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய, இவருக்கு தெரியாது முன்னால் இருக்கிறது அரசர்னு சொல்லி, இந்த நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அரசருடைய உள்ளம் கெட்டிருக்குது, அவனுடைய உள்ளத்தில் ஒரு கெட்ட எண்ணம் வந்திருக்குது, அதனுடைய விபரீதம், அதனுடைய தாக்கம் என்னன்னு சொன்னா அல்லாஹு தாலா அந்த கெட்ட எண்ணத்தினுடைய தாக்கத்துல காத்துல பரவ விட்டிருக்கிறான். அதனால பாருங்க, இந்த மரங்கள் இருக்கக்கூடிய, இந்த ஏனைய தோட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த செழிப்பு அப்படியே இல்லாம போகிருச்சு, மேல வேணும்னு சொன்னா உங்களோட பார்வையை தூக்கி பாருங்கன்னு சொல்லி அந்த வாலிபர் சொல்லி காட்டினார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, என்னதன் மூலமாக அவருடைய உள்ளத்துல ஏற்பட்ட ஒரு எண்ணம், சின்ன ஒரு கெட்ட எண்ணத்தின் மூலமாக ஏற்பட்ட விபரீதம் என்ன, முன்னால குடிச்ச பழத்துக்கும் பின்னால குடிச்ச பழத்துக்கும் உள்ள வித்தியாசம். फिर बादशाह ने कहा, अपने दिल में तौबा की और दिल में अल्लाह की तरफ मुतवज्जह हुआ, मुतवज्जह होकर कहने लगा, ऐ अल्लाह, मैंने तो सिर्फ नीयत की थी, इस नीयत की नहूसत का असर यह है कि पूरा बाग मुरझा गया, इसके क्या है, इसके फल के अंदर से खुशबू भी चले गई, इसके फल के अंदर से मजा भी चला गया, अगर मैं अमल कर बैठता तो पता नहीं क्या आलम होता। तो इसने फौरन अल्लाह से तौबा की, अल्लाह से माफी मांगी। अब फिर माफी मांगने के बाद दिल ही दिल में आंसू बहाए, अल्लाह से माफी मांगने के बाद अब तजुर्बा करने के लिए नौजवान से कहा, ऐ नौजवान, पता नहीं कि तेरी मेरी मुलाकात जिंदगी में होगी भी कि नहीं होगी, तेरा एहसान हो तो एक गिलास और पिला देना, अगर तेरा एहसान हो तो एक गिलास और पिला देना। तो अब वो नौजवान फिर से गया, तीसरी मर्तबा गया। अब जब नौजवान चढ़ने लगा, एक दरख्त पे चढ़ने लगा, तो बादशाह गौर से देखने लगा कि देखता हूं कि अब की मर्तबा किस दरख्त में जाता है। तो बादशाह ने देखा कि पहले 2 मर्तबा जिस दरख्त पे चढ़ के अनार को तोड़ा था, उसी दरख्त पे तीसरी मर्तबा भी चढ़ा। अब तरफ जाके जब नौजवान दरख्त से निकाल के लाया, अनार को निकाल के लाया, अब जब रस निकालने के लिए, जूस निकालने के लिए बैठा, तो पहले अनार से सिर्फ एक अनार से 1 गिलास भरा था, अब की मर्तबा सिर्फ 1 दाने से पूरा गिलास भर गया। अब जब बादशाह को पेश किया, बादशाह ने जब पिया तो पी के देखा कि उसकी खुशबू पहले गिलास से भी ज्यादा उम्दा, उसकी खुशबू, उसका मजा पहले गिलास से भी ज्यादा उम्दा। अब बादशाह उस नौजवान की तरफ मुतवज्जह होकर पूछने लगा, ऐ नौजवान, ऐसा मालूम होता है कि ये कोई अखस्सुल खास दरख्त है जो तूने अपने लिए कर रखा है। वो नौजवान अपने चेहरे को नीचे झुकाया और कहने लगा, रब अकबर की कसम, मैं दरख्त क्या बदलता, मैं तो टहनी भी नहीं बदला, तू भी वही, मैं भी वही, दरख्त भी वही। फिर बादशाह पूछने लगा कि इसमें क्या माजरा है, कुछ समझ में नहीं आता, पहली 2 मर्तबा की जो कैफियत थी उससे अलग कैफियत इस तीसरे दरख्त की है, तीसरे अनार की है। तो बादशाह नौजवान कहने लगा, ऐ मुसाफिर जी, ऐसा मालूम होता है कि इस जमाने के बादशाह ने अपने गुनाह से तौबा कर ली, इसकी तौबा का असर यह है कि अल्लाह ताला ने बरकतों का ज़ुहूर कर दिया और कहने लगा कि जरा देखो तो सही बाग को कि किस तरह से बाग खिल गया है।
اس واقعے کو لکھ کے حضرت مولانا فخرالدین رازی رحمۃ اللہ علیہ نے لکھا ہے کہ جو انسان صرف اپنی دل کی نیت کو بگاڑتا ہے تو اس کی نحوست کا اثر اللہ تعالیٰ دنیا میں رونما کرتے ہیں. اگر انسان کے اعمال بگڑیں گے تو پھر کیا حال ہوگا؟ சகோதரர்களே பெரியார்களே, இப்போ அரசர் யோசிக்கிறாரு, இந்த வாலிபர் இப்படி சொல்றாரு, வாலிபருக்கு தெரியாத அரசர்னு சொல்லி அரசர் காட்டிக்கொள்ளவும் இல்லை. இப்ப அல்லா இடத்துல இவர் தௌபா செய்யறாரு. இந்த அரசர் அல்லா இடத்துல தௌபா செய்யறாரு. ஏண்ட உள்ளத்துல வந்த ஒரு எண்ணத்துக்காக வேண்டி, ஏண்ட எண்ணத்துல ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினால ஏற்பட்ட விபரீதம் நான் கண்ணால கண்டன், ஏற்கனவே அதனுடைய ரியாக்ஷன் எனக்கு அதுக்கு பின்னாலேயும் விளங்குது அப்படின்னு சொல்லி அல்லா இடத்துல தௌபா செய்யறாரு. யா அல்லாஹ், நான் இப்படியான ஒரு எண்ணத்தை வச்சதுக்காக வேண்டி, இப்படியான ஒரு கெட்ட எண்ணம் வந்ததுக்காக வேண்டிய இவ்வளவு பெரிய மாற்றம் என்று சொன்னா, நான் இந்த முடிவை எடுத்த மாதிரி நான் செஞ்சிருந்தேன்னு சொன்னா அதனுடைய விபரீதம், அதனுடைய நஷ்டம், விளைவுகள் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அல்லா இடத்துல தௌபா செய்யறாரு. அல்லா இடத்துல தௌபா செய்யறாரு. தான் வச்ச அந்த நியத்துக்காக வேண்டி அல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் செய்யறாரு, தௌபா செய்யறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. கண்ணீர் வடிச்சதுக்கு பின்னால திரும்பவும் கொஞ்ச நேரம் போறாரு. போகக்கூடிய நேரத்துல திரும்பவும் அவரு அந்த வாலிபர் இடத்துல கேட்கிறாரு, இப்ப நான் செக் பண்ணி பார்க்கணும். அவருக்கு ஆசை ஏற்கனவே முன்னால நடந்த 2 நிலைமைகளை அதை வச்சு அவர் யோசிக்கிறாரு. இப்ப நான் உண்மையிலே தௌபா செஞ்சிட்டேன், இப்ப இந்த பழங்களை செக் பண்ணி பார்க்கணும். திரும்பவும் கொஞ்ச நேரத்துல கேட்கிறாரு, இதுக்கு பின்னால எனக்கு உங்களை சந்திக்க கிடைக்குமோ தெரியாது, இந்த தோட்டத்துக்கு நான் வருவனே தெரியாது, எனக்கு திரும்பவும் ஒரு கிளாஸ் ஒரு பானத்தை நீங்க செஞ்சு தாங்க, ஒரு மாதுளம் பழத்தை பிச்சு எனக்கு சார் எடுத்து தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த வாலிபரை பாக்குறாரு. இந்த வாலிபர் எந்த மரத்துக்கு போறாரு, எவ்வளவு மரங்கள் இருக்கிறது, எந்த மரத்துக்கு போறாருன்னு சொல்லி அந்த அரசர் பார்த்து கொண்டிருக்கிறார். முதலாவது போன அதே மரத்துக்கு போறாரு, முதலாவது 2வது பிச்சு அதே மரத்துக்கு போறாரு. போய் திரும்பவும் ஒரு காயை பிச்சு கொண்டு வராரு. அந்த காயை உடைச்சி அந்த உடைச்ச காயில ஒரு பல்ல எடுத்து அப்படியே புளிகிறாரு. அந்த ஒரு பல்ல தான் புளிஞ்சாரு. முதலாவது தரம் குடிச்ச அந்த நேரத்துல கிளாஸ் எவ்வளவு நிரம்பிச்சோ அதை விடவும் அதிகமாக அந்த ஒரு பல்ல புளிஞ்ச நேரத்தில் அப்படியே நிறைஞ்சிருச்சு. இப்ப அரசர் கொடுத்தாரு. அரசர் குடிச்சாரு. குடிக்க பார்த்தன்னு சொன்னா, குடிக்கிற அந்த பானத்தை பார்த்தன்னு சொன்னா ஆரம்பத்துல குடிச்சதை விடவும் ரொம்பவும் இனிமையாக இருக்கிறது, ரொம்பவும் மிகவும் அவருக்கு அதனுடைய மனம் விருப்பமாக இருக்கிறது, அதனுடைய ருசி அதிகமாக இருக்கிறது, அதனுடைய நிறத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல அவருடைய உள்ளத்தை கவர்ற மாதிரி அதனுடைய நிறம் இருக்குது. இப்ப குடிச்சாரு. குடிச்சதுக்கு பின்னால கேட்டாரு, நீ ஏதாவது வித்தியாசமான ஏதாவது இந்த மரங்கள் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மரத்தொண்ட போய்த்தா இந்த இப்ப கடைசியாக பிச்ச அந்த காய பிச்சு கொண்டு வந்தா என்று சொல்லி கேட்கிறார். அந்த வாலிபர் சொல்றாரு, நான் தான், நீங்க தான், இந்த இடத்துல தான், அந்த மரம் தான், எந்த வித்தியாசமும் நடக்கல, அதே மரத்துல தான் பிச்சு வந்துட்டேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. எந்த வித்தியாசம் நடந்திருக்கிறதா? ஒரு வித்தியாசம் நடந்திருக்கிறது. என்ன வித்தியாசம்? இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசர் இருக்கிறாரே, அவர் தௌபா செஞ்சு அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சு அவர் கண்ணீர் வடிச்சு அல்லாஹ்விடத்துல தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு அவர் நெருக்கத்தை அடைஞ்சு கொண்டாரு. அந்த மாற்றம் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் இருந்ததை விடவும் இந்த மரங்களை பாருங்க இப்ப எவ்வளவு செழிப்பாக இருக்குது என்று சொல்லி அந்த வாலிபர் அந்த அரசருக்கு சொல்லி காட்டினார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய கெட்ட எண்ணம், ஒரு மனிதனுடைய உள்ளத்துல ஏற்படக்கூடிய தவறான எண்ணத்தினுடைய விபரீதம், அதனுடைய அபச குணம் எவ்வளவு பாரதூரமானதுன்னு சொன்னா அதன் மூலமாக மனிதனுக்கு கிடைக்க இருக்கின்ற பரக்கத்துகளே இல்லாம போகுதுன்னு சொன்னா, அதன் மூலமாக அதன் பிரகாரம் மனிதன் செயல்படுவான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில எப்படி அவன் சந்தோஷத்தை பார்க்கலும், எப்படி அவனுடைய வாழ்க்கையில பரக்கத்தை பார்க்கலும், மாற்றமாக அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அபச குணங்களும் தான் நிறைவாக இருக்கும் என்ற இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தெளிவுபடுத்துறாங்க. अब इंसान ये कह सकता है कि साहब देखो, दुनिया के अंदर बहुत सारे इंसान हैं जो बावजूद नाफरमानी के अच्छी हालत में है, बहुत अच्छी हालत में है, बावजूद अल्लाह की नाफरमानी के, बावजूद नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम के तरीकों को छोड़ने के 1 से 4 कार में फिर रहे हैं, एसी बंगले में हैं, एसी कारों में घूम रहे हैं. इनका क्या हुआ? इसकी मिसाल हजरत मौलाना उमर साहब पालनपुरी रहमतुल्लाह अलैहि ने दी कि आदमी ये सोचता है कि देखो साहब, बावजूद नाफरमानी के अल्लाह ताला ने उसको इतना दे रखा है, अगर आमाल का ताल्लुक दुनिया से होता, दुनिया का ताल्लुक आमाल से होता तो इनको भी बर्बाद करना चाहिए था. इनकी भी जिंदगी में ना नमाज है, ना रोजा है, ना ज़कात है, सूद पे जिंदगी डूबी हुई है, इसके बावजूद अल्लाह ताला इनको दे रहा है. तो क्या मतलब है?
اس کی مثال حضرت مولانا عمر صاحب پالنپوری رحمۃ اللہ علیہ نے دی، ایک اچھی مثال دی، آدمی اچھی طرح سے سمجھ سکتا ہے۔ وہ کیا مثال دی کہ حضرت نے ایک کیا ہے حصی مثال دی۔ حصی مثال یہ دی کہ ایک آدمی، خاص طور سے ہندوستان کے اندر ہم نے دیکھا کہ بہت سارے لوگ کیا کرتے ہیں، سفر کرنے کے لیے ٹرین میں جاتے ہیں۔ اب ٹرین کے دیکھا گیا آدمی، گرمی کا مہینہ ہے، اپریل کا مہینہ ہے، اس گرمی کے مہینے میں ایک آدمی کیا کیا، باہر کھڑا ہے، ٹرین کے ڈبے کے باہر کھڑا ہے اور دیکھ رہا ہے کہ فرسٹ کلاس اے سی میں ایک آدمی سفر کر رہا ہے۔ اس میں سفر کر فرسٹ کلاس اے سی میں سفر کر رہا ہے اور دیکھ کے باہر سے دیکھ کے بہت تعجب کرتا ہے کہ دیکھو بھئی اللہ نے اس کو کتنا نوازا کہ میرے پاس تو کیا لوکل ڈبے میں سفر کرنے کے لیے بھی پیسہ نہیں ہے اور یہ انسان ہے کہ فرسٹ کلاس اے سی میں سفر کر رہا ہے۔ اور دیکھ کے حسرت افسوس کی نگاہ سے دیکھنے لگا کہ دیکھو اس کی اللہ نے کتنی اچھی زندگی دی ہے، کتنا عیش و آرام دیا ہے، لیکن جو اندر جو آدمی بیٹھا ہے اے سی ڈبے میں، فرسٹ کلاس اے سی میں جو بیٹھا ہے، وہ بغیر ٹکٹ کے بیٹھا، کیسے بیٹا، بغیر ٹکٹ کے بیٹھا۔ اب کوئی آدمی دیکھ کے باہر سے دیکھنے والا تو سمجھتا ہے کہ بہت سکون سے ہے، بہت اطمینان سے ہے، لیکن جو اندر بیٹھا ہے اس کی دل کی کیفیت تو وہی جانتا ہے کہ اب پھنسا کہ تب پھنسا، کب پکڑے گا، کب ٹی ٹی آئے گا، کب کیا ہوگا۔ اس کو بے چینی کھاتے رہے گی۔ اس اے سی ڈبے میں بھی اس کو چین نہیں ملے گا، اس کو سکون نہیں ملے گا۔ اس کے بالمقابل ایک آدمی کو دیکھا کہ ایک آدمی کیا کر رہا ہے، تھرڈ کلاس میں سفر کر رہا ہے، بالکل بھیڑ ہے، یہاں تو ہم نے نہیں دیکھا لیکن ہندوستان میں کیا ہوتا ہے کہ ایک ڈبے کے اندر 300 آدمی ہوتے ہیں، 300 آدمی، نہ کھڑنے کے لیے جگہ ہے، بالکل تکلیف کے ساتھ ہے، کیا ہے ایک دم دھوپ، اوپر سے دھوپ ہے اور کیا ہے پسینہ جا رہا ہے، ایسے عالم میں ہے۔ باہر ایک آدمی کھڑ کے دیکھ رہا ہے کہ دیکھو بھی کتنی مصیبت میں ہے کہ ایسی گرمی کے عالم میں اتنے لوگوں کی بھیڑ میں جکڑ کے جا رہا ہے، لیکن وہ جو آدمی جو تھرڈ کلاس میں جو جا رہا ہے، اتنی گرمی کے ساتھ جو جا رہا ہے، اس کے پاس ٹکٹ موجود ہے، اس کے پاس کیا ہے، ٹکٹ موجود ہے۔ اس کے دل کی حالت کیا ہوگی کہ بالکل اطمینان سے رہے گا، چاہے اس تکلیف میں بھی کیا ہے، کوئی ٹیٹی آئے گا، کوئی بھی پوچھنے والا آئے گا تو میں ٹکٹ بتا کے عافیت کے ساتھ چلا جاؤں گا۔ حضرت عمر صاحب پالنپوری رحمۃ اللہ علیہ نے مثال دی کہ دنیا کے اندر انسان اگر دین کو چھوڑ کے دنیا کما بھی لے، خدا کے قسم اللہ تعالیٰ دلوں کی زندگی کو اللہ تعالیٰ بیڑا غرق کر دیں گے، دلوں کے اندر سے چین و سکون کو چھین لیں گے۔ اس کے بالمقابل ایک انسان اللہ کے حکموں کو پورا کر کے نبی کریم صلی اللہ علیہ وسلم کے طریقے کے مطابق زندگی گزارے اور چاہے وہ کیا ہے کھوٹے میں ہی رہے، چاہے چھوٹے سے گھر میں رہے، نہ اس کے پاس گاڑی ہے نہ اس کے پاس بنگلہ ہے، لیکن اللہ دلوں کا چین و سکون عطا کرے۔ சகோதரர்களே பெரியார்களே, சொன்ன விஷயங்களை வச்சுட்டு சொல்றாங்க, நாங்கள் இப்போ யோசிக்கலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய பரக்கத்தை, உலகத்தினுடைய செழிப்பை, உலகத்தினுடைய ரஹ்மத்தை அமல்களோட இணைச்சு வச்சிருக்கிறான்னு சொன்னா, இன்றைக்கு உலகத்துல நாங்க பாக்குறோம் எத்தனையோ மக்கள், கோடான கோடி மக்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, நபிக்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, ஹராத்தோட தொடர்பாக இருக்கிறாங்க, அவங்களோட வியாபாரம் முழுக்க முழுக்க வட்டியில தான் ஓடுது, அவங்களுக்கு 1க்கு 2 வீடு, 4 வாகனம், இப்படி அவங்களுக்கு உலகத்தினுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கிறோம், நாங்க இன்னைக்கு பேசிக்கொள்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இதை ஹஜரத் உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு அழகான எல்லாரும் விளங்கக்கூடிய ஒரு உதாரணத்தை விளங்கப்படுத்தி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி அதன் மூலமாக பரக்கத்தான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவங்க எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிச்சு, நபியுடைய வாழ்க்கையை புறக்கணிச்சு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்து செல்வங்களையும் மூழ்கி அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஹராமான முறையில உழைச்சி சம்பாதிச்சு எப்படி வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்களோட நிம்மதி சந்தோஷம் எப்படி இருக்குது என்றதுக்கு அழகான ஒரு உதாரணத்தை விளங்கப்படுத்துறாங்க. இந்தியாவில் அதிகமாக தூர பயணங்கள் ட்ரெயின்ல தான் போவாங்க. ஹஜரத் உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு கூட்டம் ட்ரெயின்ல பேத்து கொண்டிருக்கிறாங்க. ட்ரெயின்ல பார்த்தான்னு சொன்னா 3 வகையான பிரிவிக்கிறாங்க. ஒன்று ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்லா மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, ஏசி நல்லா ராகத்தா தூங்கி கொண்டு நினைச்சா தூங்கி கொண்டு போயிடும், அப்படி நல்ல லேசான அமைப்புல அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒருத்தர் என்ன செய்யறாரு, அதே ட்ரெயின்ல 3வது 3rd கிளாஸ்ல போகக்கூடிய ஒருத்தர், 3rd கிளாஸ்ல போகக்கூடிய ஒருத்தர் இடையில ட்ரெயின் நிப்பாட்டப்பட்டிருக்குது. இப்ப சரியான வெயிலாக இருக்குது, வேர்வையாக இருக்குது, உள்ளுக்கும் இருக்க இயலாது. இப்ப இவர் வெளியே வந்து நிற்கிறாரு. வெளியே வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு முன்னால விளங்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் விளங்குது. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் விளங்குறாங்க. மாஷா அல்லாஹ், அவர் பார்த்து யோசிக்கிறாரு, எவ்வளவு நிம்மதியா இருக்கிறாங்கப்பா, எவ்வளவு சூனா இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த வெயிலும் கிடையாது, எந்த வேர்வையும் கிடையாது, எவ்வளவு சுகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறார். சகோதரர்களே பெரியார்களே, இவருக்கு தெரியாது இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில யார் இவரை பார்த்து யோசிக்கிறாரோ அவர் டிக்கெட் வாங்காம இருக்கிறாரு, அவர் டிக்கெட் எடுக்காம கலோல போய் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருக்கு தெரியாது, இவர் யோசிக்கக்கூடியவர் இந்த நிலைமையில இருக்கிறார் என்றது தெரியாது. இவர் அவரை பார்த்து எப்படி யோசிக்கிறாரு, மாஷா அல்லாஹ் இவர் சூனா இருக்கிறாரு, இவர் நிம்மதியா இருக்கிறாரு, இவர் சந்தோஷமா இருக்கிறான்னு யோசிக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட போயிட்டு தட்டி கேட்டு பார்த்தா தான் விளங்கும்
ஒருத்தர் போய் தட்டினு சொன்னா எவ்வளவு பயப்படுவாரு. எப்ப டிடி வாரா, எப்ப செக்கர் பாயிரா, யார் வருவா, என்ன நடக்குமோ, நான் எவ்வளவு தூரம் போவேனோ, அப்படி அவருடைய நிம்மதியை நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் இழந்து கொண்டே இருக்கிறாரு. நிம்மதி இல்லாத படபடப்பான தன்மை அவர் அரிச்சு கொண்டே இருக்கிறேன். அவர் அச்சம் வந்து பயம் வந்து அவரை உருக்கி கொண்டே இருக்குது. ஆனா இது பாக்குறவருக்கு விளங்குதில்லை. பாக்குறவர் என்ன நினைக்கிறாரு, மாஷா அல்லாஹ் இவர் நல்ல சந்தோஷமா சூனா வைத்துக் கொண்டிருக்கிறாரு, ஏசியில வைத்துக் கொண்டிருக்கிறாரு, படுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான்னு சரி நினைக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்றாங்க, இன்னொருத்தர் இருக்கிறாரு, இதுக்கு நேர்மாத்தமானவர், இவர் 3rd கிளாஸ்ல தான் போறாரு. இவங்க இந்தியால சொல்றாரு, இந்தியால எப்படி சொன்னா ஒரு பெட்டியில கிட்டத்தட்ட 300 பேர் ஏறுவாங்களாம். இருக்கிறதுக்கு இடம் இருக்காது, நிக்கிறதுக்கு இடம் இருக்கிறாது, தொங்குறதுக்கு இடம் இருக்கிறாது. ஒரு பெட்டியில 300 பேர்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தாலும் கூட ஒருத்தர் இருக்கிறாரு 3rd கிளாஸ்ல போகக்கூடிய ஒருத்தர், வேர்வையோட தான் இருக்கிறாரு, இருக்கிறதுக்கு இடம் இல்ல, தொங்கிக் கொண்டு கஷ்டத்தோட இருக்கிறாரு. ஆனா கஷ்டத்தோட இருந்தாலும் அவர் டிக்கெட்டோட இருக்கிறாரு. இவர் டிக்கெட்டோட இருக்கிறாரு, இவர் கஷ்டத்தோட இருக்கிறாருன்னு சொல்லி இவருக்கு எந்த பயமும் வராது. 1st கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மனுஷனை போல எந்த பயமும் இவருக்கு வராது. ஏன் இவர் யோசிப்பாரு, எனக்கு டிடி வந்தா தான் என்ன, எந்த செக்கர் வந்தா தான் என்ன, என்கிட்ட டிக்கெட் இருக்குது, எனக்கு இடம் நிக்கிறது கஷ்டமா இருக்குது, எனக்கு நெருக்கடியாயிருக்கு, அது பிரச்சனை இல்ல. அவரது மனசுல அவர் நிம்மதியாக இருக்கிறார், அவரது மனசுல அவர் சந்தோஷமா இருக்கிறார். வந்தான் நான் காட்டுவேன். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இது மாதிரிதான் இன்றைக்கு நாங்க உலகத்தினுடைய அமைப்புகள்ல மூழ்கி அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிச்சு நபியுடைய வாழ்க்கைக்கு மாற்றமான முறையில யார் யாரெல்லாம் முயற்சி செஞ்சு எந்த அளவுலாம் உலகத்தை பெருக்கி இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தட்டி கேட்டேன்னு சொன்னா, அவங்கள்ட்ட பேசி பார்த்தேன்னு சொன்னா அவங்க வாழ்ந்து கொண்டில்ல, அவங்க அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்க நிம்மதி அனுபவிக்கல, அவங்களோட வாழ்க்கையில கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. நிமிடத்துக்கு நிமிடம் அவங்க அழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்க அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்பது விளங்குது. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இதே மாதிரி இதுக்கு மாற்றமான முறையில அல்லாஹ்வுடைய கட்டளை நபியுடைய வாழ்க்கையை யார் எடுத்து வாழ்வாங்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய அமைப்புகள் அவங்களுக்கு குறைய இருக்கேலும், உலகத்தினுடைய அமைப்புகள் முன்பின்னாக இருக்கேலும், ஆனா அவங்க வாழ்க்கையில் அரசர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அவங்க அரசர்களாக தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, மனசுல அவங்களுக்கு நிம்மதி நிரம்பி இருக்கும், அவங்களுக்கு எந்த பதட்டமும் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி ஹஜ்ரத் உமர் பாலம்பூரி रहमतुल्लाहि अलैहि அவங்க உதாரணத்தை சொல்லி விளங்கப்படுத்துவாங்க. और ये अल्लाह का कानून है कि जो इंसान दुनिया में जितना अल्लाह का महबूब होता है अल्लाह ताला उस पर मशक्कतें भी उतनी ही डालते हैं. एक सहाबी आए अल्लाह के नबी सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम के पास और आके कहा, या रसूलुल्लाह मुझे आपसे मोहब्बत है, मुझे आपसे मोहब्बत है. फौरन अल्लाह के नबी ने नहीं कहा कि चलो क्या है ताइफ तुम्हारे जिम्मे हो जाएगी, क्या है माशाअल्लाह मिस्र तुम्हारे कब्जे में आ जाएगा, ये नहीं कहा. अल्लाह के नबी सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने पूछा कि सोच के बताओ क्या कहते हो, सोच के बताओ क्या कहते हो. उन्होंने कहा नहीं अल्लाह के नबी मुझे आपसे मोहब्बत है. फिर कहा नहीं सोच के बताओ क्या कहते हो. 3 मरतबा अल्लाह के नबी सरकार मदीना सल्लल्लाहु अलैहि वसल्लम ने पूछा, तो तीनों मरतबा उन सहाबी ने कहा कि नहीं अल्लाह के नबी मुझे आपसे मोहब्बत है. तो अल्लाह के नबी सरकार मदीना सल्लल्लाहु अलैहि वसल्लम ने उसके जवाब में क्या इरशाद फरमाया, जवाब में इरशाद फरमाया तो फिर मसाइब के लिए तैयार हो जाओ. इसके लिए तैयार हो जाओ, मसाइब के लिए तैयार हो जाओ. और मसाइब तुम पर इस तरह से गिरेंगे जिस तरह से ऊपर से पानी नीचे की तरफ तेजी से आता है, इस तरह से तेजी से मसाइब आएंगे. उलमा ने लिखा है कि जो जितना अल्लाह की मोहब्बत का दावा करेगा, जो जितना अल्लाह की मोहब्बत में होगा, अल्लाह ताला उसको आजमाएंगे. किस तरह से कि अल्लाह ताला उस पर परेशानियां डालेंगे देखने के लिए, ताकि मेरा बंदा अपने मोहब्बत के दावे में सच्चा है कि कच्चा है. इसीलिए मौलाना अशरफ अली थानी रहमतुल्लाह ने लिखा है कि फिरौन से बड़ा दुनिया में दुश्मन अल्लाह का कौन होगा, जिसने अना रब्बुकुमुल आला का दावा किया था, लेकिन इसके बावजूद अल्लाह ताला ने उसको इतनी सेहत दी कि 40 साल तक कभी उसके सर में दर्द तक नहीं आया. लेकिन उसके सर में दर्द ना आना उसका आफियत से जिंदगी गुजारना उसकी कामयाबी की दलील नहीं है. इसको रख के उलमा ने लिखा है कि जो जितना इंसान अल्लाह की मोहब्बत में करीब होगा, अल्लाह से करीब होगा, अल्लाह ताला उतना उसको ज्यादा आजमाएंगे. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை எடுத்து நடந்து நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி இப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை போகக்கூடிய நேரத்துல, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் அடைஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்துல அல்லாஹு தஆலா சில நேரம் அந்த மனிதர்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி, அவங்கள பரீட்சிக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு சில கஷ்டங்களை, அவங்களுக்கு சில நஷ்டங்களை, அவங்களுக்கு சில மாற்றமான நிலைமைகளை உண்டாக்குறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் உங்களை ரொம்பவும் நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஓ சஹாபியே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, என்ன சொல்றீங்கன்றதை யோசிச்சு சொல்லுங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்லல, நீங்க என்ன நேசிக்கிறீங்களா, அல்லாஹ்வை நீங்க முஹப்பத் வைக்கிறீங்களா, என்ன நீங்க முஹப்பத் வைக்கிறீங்களா, இந்தாங்க உங்களுக்கு தாயிஃப் அப்படியே அதனுடைய ஆட்சி அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அனுப்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன சொல்றீங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க. அந்த சஹாபி திரும்பவும் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் நேசிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பவும் சொன்னாங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அந்த மனிதர் சொன்னாரு, அந்த சஹாபி சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன நீங்க நேசிக்கிறதாக இருந்தேன்னு சொன்னா, அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறதாக இருந்தேன்னு சொன்னா நீங்க எதிர்பாருங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு சில சோதனைகளை சில கஷ்ட நஷ்டங்களை தருவான். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதாரணம் சொன்னாங்க, மேல இருந்து கீழே தண்ணி வரக்கூடிய நேரத்துல எவ்வளவு வேகமாக தண்ணி பாய்ந்து கொண்டு வரும், இது மாதிரி உங்களுக்கு கஷ்டங்களும் பதட்டங்களும் நஷ்டங்களும் வாரத நீங்க எதிர்பாருங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை எடுத்து நடக்கூடிய நேரத்துல, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எடுத்து நடக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், மனிதர்களை தட்டி பார்ப்பான், எப்படி இருக்கிறாங்கன்றதை அல்லாஹு தஆலா சோதிச்சு பார்ப்பான். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. ஃபிரௌன் உலகத்துல இருந்தான். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயக்காரன், எவ்வளவு பெரிய ஒரு அட்டுழியம் என்று சொன்னா, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு எதிராக நடந்தவன் என்று சொன்னா, இந்த உலகத்துல அல்லாஹ் என்று சென்று வாதிட்ட மனிதன் என்று சொன்னா அவன் தான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் எல்லா ரப்பையும் விட பெரிய ரப்பன்னு சொல்லி வாதிட்டவன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எத்தனை நியமத்தை கொடுத்திருந்தான். அவனுக்கு கொடுத்த நியமத்தில் ஒரு நியமத்தான் 40 வருடங்கள் அவனுக்கு தலைவலி என்றா என்னவென்றே தெரியாது. 40 வருடங்கள் அவனுக்கு தலைவலியே வந்தது கிடையாது. ஆனா இவ்வளவு பெரிய சோகங்களை, இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தை, இவ்வளவு உலகத்தினுடைய சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தே அவன் வெற்றியாகல. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தினுடைய நிலைமைகளுக்கு நாங்க சொந்தக்காரன் ஆகிறதன் மூலமாக, உலகத்தினுடைய சொத்துபதுகளுக்கு நாங்க சொந்தக்காரன் ஆகிறதன் மூலமாக உலகத்தினுடைய வெற்றி தோல்வி அல்லாஹு தஆலா வைக்கல. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளை எடுத்து நடக்கக்கூடிய நேரத்துல, அவனுடைய நபியினுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்கக்கூடிய நேரத்துல சில நேரங்கள் அல்லாஹு தஆலா எங்களை சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டி சில சோதனைகளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்துவான். हदीस के अंदर आता है कि तीसरे आसमान में पहली मर्तबा दो फरिश्ते मुलाकात किए। इस वाक़ये के जरिए से आदमी पहचान सकता है कि अल्लाह ताला अपने महबूब बंदों के साथ किस तरह का मामला करता है। हदीस में आता है कि जब कोई काफिर नेक काम करता है तो अल्लाह ताला उसकी नेकी का बदला दुनिया ही में दे के खत्म कर देते हैं। उसकी नेकी का बदला दुनिया ही में दे के खत्म कर देते हैं। अगर कोई अल्लाह का महबूब बंदा, अगर खुदा ना खास्ता उससे कोई गुनाह हो जाए तो उस गुनाह का बदला अल्लाह ताला दुनिया में मसाइब के जरिए से दे के दुनिया ही में खत्म कर देते हैं, ताकि अल्लाह के पास वो किस तरह से मिले, पाक होके मिले। उसकी एक मिसाल भी अल्लाह के नबी सरकार मदीना सल्लल्लाहु अलैहि वसल्लम ने कि तीसरे आसमान में दो फरिश्ते मुलाकात किए जो इससे पहले कभी मुलाकात नहीं किए। दोनों ने आपस में बात की कि भाई तुम किस लिए दुनिया के अंदर जा रहे हो। तो उसने एक फरिश्ते ने कहा कि मुझे अल्लाह ताला ने ऐसा हुक्म दे के भेजा है कि आज तक इस तरह का हुक्म नहीं दिया। क्या हुक्म है कि एक यहूदी का इंतकाल हो रहा है, एक यहूदी मरने जा रहा है और उसकी तमन्ना यह है, उसकी ख्वाहिश यह है कि वो मछली खाए, लेकिन उसके जो आसपास समंदर है उसके कहीं मछली नहीं है। अब अल्लाह ताला ने मुझे हुक्म दिया है कि दूसरे जगह जो मछलियां हैं उनको हका के ले जाओ, ताकि वो मछलहरा है वहां से मछली पकड़े और उसको जाके मछली खिलाने का, उसको मछली खाने का मौका मिले। क्यों अल्लाह ने हुक्म दिया? क्योंकि उसने एक दुनिया में एक नेकी कर रखी है, अल्लाह ताला ने उसकी हर नेकी का बदला चुका दिया। सिर्फ एक नेकी का बदला बाकी था जिसको अल्लाह ताला ने आखिर में मरते वक्त उसकी ख्वाहिश पूरी करके अल्लाह ताला उस बदले को भी पूरा कर देंगे, ताकि कल क़यामत के दिन जब मिलेगा तो बिल्कुल गुनहगार बन के मिले। अब दूसरा जो फरिश्ता था उसने कहा कि मुझे भी अल्लाह ने ऐसा हुक्म दिया है कि आज तक कभी ये हुक्म नहीं दिया। उसने दूसरे फरिश्ते ने पूछा कि क्या हुक्म दिया है? अल्लाह ने मुझे ये हुक्म दिया है कि एक अल्लाह का महबूब बंदा, अल्लाह का वली का इंतकाल हो रहा है। अब उसके वली का जो इंतकाल हो रहा है, उसके इंतकाल के वक्त उस वली की दिल में ख्वाहिश ये है कि जैतून खाए। क्या खाए? जैतून खाए। अब अल्लाह ताला ने मुझे हुक्म दिया है कि उसका जो जैतून है, वो जो वली इंतकाल हो रहा है, उसके करीब में जैतून का दरख्त है और उसके दरख्त में जैतून भी है। अब अल्लाह ने मुझे हुक्म दिया है कि उसको तोड़ के दूर फेंक दो, ताकि उसको जैतून के ना मिलने की वजह से जो तकलीफ होगी उसकी वजह से उसकी जिंदगी में एक गुनाह बाकी रह गया, ताकि उस तकलीफ की वजह से उसके गुनाह को माफ कर दूं और क़यामत के दिन जब मेरे पास मिले तो बिल्कुल पाक होके मिले। मछली मीन
சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை எடுத்து நடக்கக்கூடிய நேரத்துல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதருடைய வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய நேரத்துல, சில முன்பின் நடக்கக்கூடிய நேரத்துல நல்லடியார்களுக்கு இந்த உலகத்திலே தண்டனையை கொடுத்து அனுப்புறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சஹாபாக்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3வது வானத்துல 2 மலக்குமார்கள் சந்திச்சு கொள்றாங்க. உலகத்தினுடைய ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தீன் எடுத்து நடக்கக்கூடிய மக்களுக்கு வார கஷ்டமும், அல்லாஹ்வுடைய கட்டளைய எடுக்காத அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய நியமத்துகளும் சுகங்களும் இருக்கிறே, இது அல்லாஹ்வுட பொருத்தத்தை அல்லாஹ்வுட சந்தோஷத்தை வச்சு முடிவு செய்யப்படுறதில்லை. மாற்றமாக அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய மக்கள் ஏதாவது ஒரு நலவு செய்வாங்கண்டா, அவங்களால ஏதாவது ஒரு நலவு நடக்கும்டா, அதற்குரிய கூலிய இந்த உலகத்துல கொடுத்து தான் அல்லாஹ் தஆலா மௌத்தாக்குறான். அவங்கள இந்த உலகத்துல அனுபவிச்சு தான் மௌத்தாக்குறான். இதுக்கு உதாரணம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, 3வது வானத்துல 2 மலக்குமார்கள் சந்திச்சு கொள்றாங்க. 2 மலக்குமார்கள் வாராங்க, வானத்திலிருந்து பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. 2 பேரும் சந்திச்சு பேசிக் கொள்றாங்க. நீங்க எதுக்காக வேண்டி போறீங்க? ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க எதுக்காக வேண்டி போறீங்க? அந்த மலக்கு சொல்றாரு, நான் ஒரு விஷயத்துக்காக வேண்டி போறேன். இது மாதிரி உலகத்துல எப்பயுமே இது நடந்தது கிடையாது. இது மாதிரி இப்படியான ஒரு நிகழ்வு உலகத்துல நடந்ததே கிடையாது. அப்படியான ஒரு விஷயத்துக்காக வேண்டி போறேன். அந்த மலக்கு ஆச்சரியத்தோட கேட்டாரு, அப்படி என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த மலக்கு சொன்னாரு, ஒரு யஹூதி, ஒரு யூதன், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு அல்லாஹ்வை நிராகரிச்சு வாழக்கூடிய யூதத்துல மௌத்தாகக்கூடிய மரணிக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய மரண தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மீன் சாப்பிடணும் என்று ஆசையா இருக்கிறேன். அவன் இருக்கக்கூடிய பகுதியில, அவன் வசிக்கக்கூடிய அந்த ஏரியால மீன் எடுக்கிறண்டா ரொம்ப கஷ்டம், மீன் எடுக்கவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அனுப்புறான், அவனுக்குரிய மீனுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு அந்த மீன் அவனுடைய சாப்பாடா போய் அவன் சாப்பிட்டதுக்கு பின்னாலதான் அவனுடைய உயிரை கைப்பற்றணும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன அனுப்பியிருக்கிறான் என்று சொல்லி அந்த மலக்கு சொன்னாங்க. மத்த மலக்கு சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க, அல்லாஹ் என்னையும் ஒரு வேலைக்காக வேண்டித்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான், என்னையும் ஒரு வேலைக்காக வேண்டித்தான் அனுப்பி இருக்கிறான். இதுக்கு முன்னால இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன நிகழ்வு? அந்த மலக்கு கேட்டாங்க. அந்த மலக்கு சொன்னாங்க, ஒரு நல்லடியார், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நல்ல மனிதர் அவர் இருக்கிறாரே, அவர் வஃபாத்தாக கூடிய நேரமாக இருக்கிறது. ஆனா அவருக்கு ஒரு ஆசை, ஜெய்தூன் தின்னணும்னு சொல்லி அவருக்கு ஆசை. அவருடைய பக்கத்திலேயே அந்த ஜெய்தூன் மரமும் இருக்கிறது. ஆச்சரியம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் என்னன்னு சொன்னா, இந்த ஜெய்தூன் மரத்தை அப்படியே புடுங்கி கொண்டு போய் அவருக்கு எட்டாத விதத்துல, அதன் மூலமாக அவர் பிரயோசனம், அவர் அந்த பழத்தை அடைய முடியாது, ஜெய்தூன் அடைய முடியாத விதத்துல இதை நீங்க புடுங்கி வீசிட்டு வாங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா என்ன அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லி அந்த மலக்கு சொன்னாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, 2ஐயும் பார்க்கக்கூடிய நேரத்துல இவர் யூதரு, இவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல ஏற்பாடு செஞ்சு மலக்கு அனுப்பி மீனுடைய சாப்பாட்டினுடைய ஏற்பாட்டை செய்யறான். அடுத்தவர் அல்லாஹ்வுடைய விருப்பமான ஒரு நல்லடியாரு, ஒரு நாதாவாக இருக்கிறாரு, நல்ல சாலிஹான மனிதராக இருக்கிறாரு. அவருக்கு பக்கத்துல தான் ஜெய்தூன் மரம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை புடுங்கி தூரமாக ஆக்குறான். என்ன காரணம்? அந்த யூதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு. அவன் மௌத்தானதுக்கு பின்னால அதற்குரிய கூலி அவருக்கு கிடையாது. அதற்குரிய நன்மைய, அதற்குரிய கூலிய இந்த உலகத்துல அனுபவிச்சு தான் அவரை அல்லாஹு தஆலா மரணிக்க செய்யறான். இந்த நல்லடியாரு அவர் உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல வாழ்க்கையில நல்லதே தான் செஞ்சிருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய கட்டளை, நபியுடைய வாழ்க்கையை தான் எடுத்து வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தவறு நடந்திருக்கிறது, ஒரே ஒரு பாவம் நடந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த பாவத்துக்குரிய தண்டனைய மௌத்துக்கு பின்னால கொடுக்கறதுக்கு விரும்பல. சகோதரர்களே பெரியார்களே, இந்த மனிதர் இவருடைய வாழ்க்கையில இவர் ஒரு தவறு செஞ்சிருக்கிறாரே, அந்த தவறுக்கான தண்டனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில அவ்வளவு கஷ்டமாக கொடுக்கறதுக்கு விரும்பல. அதனால அதற்குரிய தண்டனையை அவர் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால அவருக்கு அருகில இருந்த அந்த மரத்தையும் கலட்டி கொண்டு போய் அவர் வஃபாத் கூடிய நேரத்துல அந்த ஆசையோட கிடைக்காத நிலைமையில அவர் வஃபாத் ஆகிற அந்த கஷ்டம், அவர் படக்கூடிய அந்த அவதி, அதை அல்லாஹு தஆலா அவருக்கு தண்டனையாக கொடுத்து இந்த உலகத்துல அவரை மரணிக்க செய்றான். அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, என்ன சொல்ல வராங்க? உலகத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளும், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணிச்சு வாழக்கூடிய மனிதர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை
விட்டு தூரமாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு வரக்கூடிய சுகபோகங்களும் இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு அடையாளம் இல்ல. அல்லாஹு தாலா தாரது, அல்லாஹ் நாங்க செஞ்ச நல்லடியார்களுக்கு கொடுக்கிறது, நாங்க எங்களுக்கு ஏற்பட்ட தவறின் மூலமாக இருக்கேனும். ஏனைய அல்லாஹ்வை புறக்கணிச்சு வாழக்கூடிய மனிதர்களுக்கு வரக்கூடிய லாபங்கள், அவங்களுக்கு வரக்கூடிய நியமத்துகள், சுகங்கள், இது அவங்க செஞ்ச நன்மைக்காக வேண்டி இருக்கேனும். उसके लिए कहते हैं भाई कि आदमी क्या है अपनी जिंदगी में दीन को अपनाए। अल्लाह ताला ने हर इंसान को नियामतें दी हैं। हदीस में आता है एक इंसान को बहुत सारी नियामतें मिलती हैं, हर रोज पता नहीं कितनी नियामतों से अल्लाह ताला नवाजते हैं, लेकिन एक आदमी को अल्लाह ताला सुभान अल्लाह कहने की तौफीक दे दे तो दुनिया की तमाम नियामतों से सबसे बड़ी नियामत है। इसके लिए कहते हैं कि आदमी अपनी जिंदगी को आमाल फैलाए। अभी देखिए रमजान का महीना भी आ रहा है, ऐसे मुबारक महीने में हम खुद देख सकते हैं कितने मुसलमान ऐसे हैं जो नमाज तो नमाज बल्कि उनकी जिंदगी में दीन का नाम और निशान तक नहीं है, नाम और निशान तक नहीं है। हम तो माशाअल्लाह हिंदुस्तान में भी क्या है, यहाँ के खासतौर से श्रीलंका की तारीफ करते हैं, श्रीलंका को नमूने के तौर पे पेश करते हैं। माशाअल्लाह सिलोन के अंदर ऐसा काम है, ऐसा काम। बेशक माशाअल्लाह आप हजरात की कुर्बानियों का नतीजा है, आपके हजरात के बड़े अकाबिरीन ने कुर्बानियां दी हैं जिसकी बरकत से माशाअल्लाह एक माहौल बना है। लेकिन जब आदमी इस मेहनत को छोड़ता है, इस दावत की मेहनत को छोड़ता है, तो सबसे पहले जो जवाल आता है इंसान के आमाल पे आता है। अब आमाल पे जवाल आया तो होते होते इंसान का ईमान ही खत्म हो जाता है। उसके लिए कहते हैं कि जो अल्लाह ताला ने नियामत दी है, इस नियामत का एक शुक्र ये है कि इस नियामत को ज़ायल होने से बचाए। इसीलिए उलमा ने लिखा एक आदमी हाफिज हो गया कोई बड़ा कमाल नहीं है, हाफिज होने के बाद उस हिफ्ज़ को बाकी रखना उसके ऊपर बहुत बड़ी जिम्मेदारी है। वरना हाफिज होने के बावजूद अगर उस हिफ्ज़ को, उस कुरान को भुला दिया तो उससे बड़ा खसारे वाला कोई नहीं है। इसी तरह से माशाअल्लाह अल्लाह ताला ने हमें दावत की फिजा में पैदा किया, दावत के माहौल से नवाजा। अब दावत से आदमी हिट जाएगा तो आमाल के अंदर कमजोरी लामहला आएगी, जिसको आज हम मुशाहदा करते हैं। சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் ஆக பெரிய பாக்கியம் தீனாக தோண்டி உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளுக்கு நாள் மணித்தியானத்துக்கு மணித்தியானம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய நியமத்தை கொடுக்கிறான். இந்த எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுடைய பாக்கியத்தை கொடுக்கிறது இருக்கிறே. ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு மனிதனுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான்னு சொன்னா அதுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, எங்கட நாட்டை பத்தி மாஷா அல்லாஹ், எங்கட நாட்டை பத்தி இந்தியால இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்னால எப்படி ஒரு முன்னுதாரணமாக காட்டப்படுது, தீனுடைய அமைப்புல, தீனுடைய உழைப்புல முன்னுதாரணமாக காட்டப்படுதுன்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் எங்கட முன்னோர்கள் செஞ்ச உழைப்பினுடைய பரக்கத்தினால, அவங்க செஞ்ச தியாகத்தினுடைய பரக்கத்தினால அந்த பேர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்ன அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் அந்த பேர் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வழிகாட்டல், அதாவது எங்கட நாட்டை முன்னுதாரணமாக சொல்லி மக்களுக்கு முன்னால வழிகாட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னா எங்கட முன்னோர்கள் செஞ்ச தியாகம். கனிமிக்கு மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இப்ப ரமலானுடைய மாசம் எங்களுக்கு முன்னால வருது. இப்ப நாங்க பார்ப்போம், எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் முஸ்லிம் என்ற பேரை வச்சு கொண்டிருக்கிறாங்க, தீன் என்ற பேரை வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா தீனுடைய எந்த அமைப்பும் இல்லாத நிலைமையில, தீனுடைய எந்த அமைப்பும் இல்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தீனை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில, எங்கட வாழ்க்கையில நாங்க இந்த தீனை நாங்க சேர்த்துக்கொள்ளணும். ஏன் நாங்க தீனை சேர்த்துக்கொள்ளணும்? தீனை நாங்க சேர்த்துக்கொள்ளல, தீனை நாங்க எங்கட வாழ்க்கையில எடுத்து நடக்கலன்னு சொன்னா முதலாவது நடக்கக்கூடிய நஷ்டம் என்னன்னு சொன்னா எங்கட அமால்கள்ல குறைபாடு உண்டாகும். எங்கட அமால்கள்ல எப்ப குறைபாடு வருமோ அடுத்ததாக ஏற்படக்கூடிய விளைவு நஷ்டம் என்னன்னு சொன்னா எங்கட ஈமானுக்கு தான் அடுத்தது பாதிப்பு உண்டாகும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஈமான்ல இந்த அமால்கள்ல குறைபாடு உண்டாகாம இருக்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? நாங்க எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துக்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி, இந்த தீனை நாங்க அழியாம, இந்த தீன் எங்கட வாழ்க்கையில இல்லாமல் போகாம, எந்த அமல்கள் எங்கட வாழ்க்கையில இல்லாமல் போகாம நாங்க பாதுகாக்கணும். உதாரணம் சொல்றாங்க, ஒருத்தர் ஹாபிஸ் ஆகிறாரு. ஹாபிஸ் ஆகிறது குர்ஆனை பாடமாக்குறது அது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல. குர்ஆனை பாடமாக்குறது இல்ல பெரிய விஷயம். பாடமாக்கினதுக்கு பின்னால அந்த 30 ஜுஸையும் இவர் பாதுகாக்கணும். 30 ஜுஸையும் பாதுகாத்தா தான் அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்தா என்ன நன்மை, என்ன அந்தஸ்து, இவருக்கு என்ன, இவருடைய பெற்றோர்களுக்கு என்ன, இவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து என்று வாக்குறுதி அளிச்சிருக்கிறானோ அதை இவர் அடைஞ்சு கொள்வாரு. அப்படி இல்லாம குர்ஆனை 30 ஜுஸையும் பாடமாக்கிட்டு அதுக்கு பின்னால மறந்துட்டாரண்டா அவருக்கு கிடைக்கக்கூடிய நஷ்டம், அவருக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அது மாதிரி ஈடான தண்டனை வேற எதுக்குமே கிடையாது.
அவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு விஷயம் தான் கிடைச்சி இல்லாம போறது. அதே மாதிரி சகோதரர்களே பெரியார்களே, தீன் எங்கட முன்னோர்கள் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, எங்களுக்கு தீன் கிடைச்சிருக்குது. அதனுடைய பரக்கத்தின் மூலமாக இன்றைக்கு முழு உலகத்திலையும் எங்கட நாட்டை பத்தி பேசி கொண்டிருக்கிறாங்கன்னா, நாங்களும் இந்த தீனை குறையாம எங்கட வாழ்க்கையில குறைச்சு கொள்ளாம அமல்களை கூட்டிக் கொள்றதுக்கு, ஈமான கூட்டிக் கொள்றதுக்காக வேண்டி உழைப்புகளை நாங்க செய்யும். इसके लिए कहते हैं भाई कि आदमी अपने वक्त को फारिग करे, अल्लाह के रास्ते में लगाए। बगैर मेहनत के कोई चीज दुनिया के अंदर हासिल नहीं होती। जितने अकाबिरीन अल्लाह वाले बने हैं, जिनका आज हम नाम लेते हैं, फख्र से नाम लेते हैं, उनकी जिंदगी को उठा के देखें, उनकी जिंदगी कुर्बानियों के बाद वहां तक पहुंची है। अशरफ अली थानी रहमतुल्लाह अलैह बहुत बड़े आलिम हिंदुस्तान के अंदर गुजरे हैं। उनके पास एक आलिम साहब आए, बहुत बड़े मौलवी साहब आए, आके कहने लगे कि हजरत मेरे अंदर तकब्बुर है, मेरे अंदर तकब्बुर है, किब्र है, इसका इलाज करें। तो हजरत ने कहा कि नमाज के बाद, फर्ज नमाज के बाद खड़ के ऐलान करो। किसको कह रहे हैं? बहुत बड़े आलिम को कह रहे हैं कि नमाज के बाद खड़ के ऐलान करो कि मेरे दिल के अंदर तकब्बुर है, लिहाजा आप हजरात दुआ करें, अल्लाह ताला मेरे दिल से तकब्बुर को निकाल दे। जरा सोच के देखें, आज के जमाने में कोई शेख, कोई अमीर अगर कहेगा तो पता नहीं उसको तमाचा भी मारने से आदमी पीछे नहीं हटेगा। लेकिन उन लोगों के अंदर सच्ची तलब थी कि किसी तरह अपने दिल को क्या है, किब्र से, हर चीज से पाक करके अल्लाह की मोहब्बत को दिल में लाए। तो उसी तरह से उन्होंने किया। उसके बाद अल्लाह ने इतना बड़ा मुकाम दिया कि उनके जरिए से हजारों को अल्लाह ने हिदायत। इसी तरह वाक़या लिखा है कि एक आलिम साहब आए, आके कहने लगे कि हजरत मेरे अंदर क्या है, घमंड है, मेरे अंदर तकब्बुर है, बहुत सारी खबासतें हैं, इसको किसी तरह मैं पाक करना चाहता हूं। तो हजरत ने कहा कि नमाज के बाद बाहर बैठ जाओ और बैठ के एक एक आने, उस जमाने में एक एक पैसा रख लो और बच्चों से कहो कि जो मुझे एक जूता मारेगा, एक चप्पल मारेगा, उसको एक आना दूंगा। तो इसी तरह से उन्होंने किया। तो जो छोटे छोटे बच्चे थे उनको तो क्या पता कि एक इतने बड़े आलिम हैं कि एक जूता मारते और एक आना लेके जाए। दिल के अंदर सच्ची तलब थी कि हमें किसी तरह अल्लाह को पाना है, तो इतनी बड़ी बड़ी कुर्बानियां दी। लेकिन हमारे अंदर वो तहम्मुल की ताकत नहीं है, इसीलिए अल्लाह ने उस जमाने में पैदा नहीं किया, इस जमाने में पैदा किया। और आसान सी मेहनत दावत और तबलीग की दी। इसमें भी आदमी अगर जी चुराएगा तो फिर कहां जाके अपनी इस्लाह करेगा। சகோதரர்களே பெரியார்களே, இந்த தீன் எங்கட வாழ்க்கையில கொண்டு வரணும், அடுத்த மக்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்காக வேண்டி நாங்க தியாகம் செய்யணும். எங்கட முன்னோர்கள் எப்படி தியாகம் செஞ்சாங்க, அவங்களோட உள்ளத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்காக வேண்டி எப்படி அதை அவங்க இல்லாமல் ஆக்கி கொண்டாங்க. சகோதரர்களே பெரியார்களே, அவங்க செஞ்ச தியாகத்தினுடைய பரக்கத்தினாலதான் இன்னைக்கு நாங்க இப்படி தீனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணம் என்று சொல்றாங்க, அஷ்ரஃப் அலி தனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியால வாழ்ந்த பெரிய ஒரு ஆலிம், அவங்களிடத்துல வந்து பெரிய ஒரு ஆலிம் ஒன்று வந்து சொன்னாங்க, என்னுடைய உள்ளத்துல எனக்கு பெருமை இருக்குது, இந்த பெருமையை இல்லாமல் ஆக்குறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவங்களிடத்துல கேட்கறாங்க, ஆலோசனை செய்யறாங்க. வந்தவங்களும் பெரிய ஒரு ஆலிம், கேட்கப்படுறவங்களும் பெரிய ஒரு ஆலிம். அவங்க சொன்னாங்க, அஷ்ரஃப் அலி தனவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, பர்து தொழுகைக்கு பின்னால மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நேரத்துல பள்ளி தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால எழும்பி சொல்லுங்க, மக்களுக்கு முன்னால சொல்லுங்க, எனக்கு பெருமை இருக்குது என்று சொல்லுங்க. அப்படி சொல்வீங்கன்னு சொன்னா அதன் மூலமா உங்களோட பெருமை உள்ளத்திலிருந்து இல்லாமல் போகும் என்று சொல்லி சொன்னாங்க. சகோதரர்களே பெரியார்களே, எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஒருத்தர் முன்னால எழும்பி, ஒரு கூட்டத்துக்கு முன்னால எழும்பி எனக்கு பெருமை இருக்குதுன்னு சொன்னா அவர் தன்னை எவ்வளவு இழிவாக்கி கொள்றாரு என்பதை பாருங்க. அப்படி கூட தியாகம் செய்யறதுக்கு அந்த மக்கள் முன் வந்தாங்க. இன்னொரு சம்பவம் சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு அறிஞர் வந்தாரு, இன்னொரு ஆலிமிடத்துல வந்து கேட்டாங்க, எனக்கு பெருமை இருக்குது, என்னுடைய உள்ளத்துல மோசமான தன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி அவருடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி காட்டினாரு. அப்ப அந்த ஆலிம் சொன்னாங்க, அவங்களுக்கு சொன்னாங்க, தொழுதுக்கு பின்னால பள்ளிவாசல்ல வெளியில போயிட்டு நீங்க உட்கார்ந்து கொள்ளணும், நீங்க சில்லற காசுகளை வச்சு கொள்ளணும். வரக்கூடிய நேரத்துல, தொழுதுட்டு வரக்கூடிய நேரத்துல சின்ன பிள்ளைகள் வருவாங்க, சின்ன பையன்கள் வரக்கூடிய நேரத்துல, சிறுவர்கள் வரக்கூடிய நேரத்துல அவங்கள்ட்ட நீங்க சொல்லணும், செருப்பொண்ணை வச்சு கொள்ளணும். சொல்லணும், இந்த செருப்பால எனக்கு ஒரு அடி தந்தா உங்களுக்கு நான் ஒரு ரூபா தருவேன். அப்படி நீங்க சொல்லணும். சொல்லக்கூடிய நேரத்துல அந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், இவர் பெரிய ஒரு ஆலிம் என்ன தெரியும், அவங்க என்ன செய்வாங்க, சல்லிக்கு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு செருப்படுத்து ஒரு அடி கொடுத்துட்டு போவாங்க. அப்படி வாங்கினாங்க. அப்படி அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை, அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மோசமான எண்ணங்களை திருத்தி கொண்டாங்க. என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, ஆசை இருக்குது, தேட்டம் இருந்துச்சு, அதன் மூலமாக அவங்க தியாகம் செஞ்சாங்க, அடைஞ்சு கொண்டாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இன்றைக்கு தேட்டம் குறைவாக இருக்குது, தேட்டம் இல்லாம இருக்குது. அதனாலதான் அந்த காலத்துல அல்லாஹ் எங்களை பிறக்க வைக்காம இந்த காலத்துல பிறக்க செய்திருக்கிறான். இந்த காலத்துல பிறக்க செஞ்சு அல்லாஹு தஆலா எங்களுக்கு லேசான அமைப்புல இந்த தீனுடைய உழைப்பை தந்திருக்கிறான். இதுலயும் நாங்க எங்களை ஈடுபடுத்தாம, இதுலயும் நாங்க கவனக்குறைவாக இருப்போம் என்று சொன்னா, இதுலயும் நாங்க பின்வாங்கி இருப்போம் என்று சொன்னா நாங்க எங்களை எங்க கொண்டு போய் திருத்துறது. அதுக்காகவே இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட கால நேரங்களை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யறதுக்கெல்லாம் தயாராகுமா இன்ஷா அல்லாஹ். इसके लिए बताया इंशाअल्लाह
کہ بھی تشکیل تو باتیں تو ہوتی رہتی ہیں، آدمی جب ارادہ کر کے کھڑا ہوتا ہے تو پھر اللہ کی طرف سے مدد کے فیصلے ہوتے ہیں. اسی لیے حدیث میں آتا ہے کہ جب بندہ اللہ کی طرف ایک قدم رکھتا ہے تو اللہ کی رحمت 2 قدم آتی ہے. شرط کیا ہے کہ پہلے بندے کی طرف سے پہل ہو. آدمی سوچتا ہے صاحب اللہ کو ہدایت ملے تو انشاءاللہ میں چلے جاؤں گا، اسی لیے لوگ کہتے ہیں دعا کرو صاحب اللہ ہدایت دے تو انشاءاللہ نکل جائیں گے. ہدایت کب دے گا اللہ؟ جب آدمی کے دل کے اندر طلب ہوگی، ایک قدم اٹھائے گا تو پھر اللہ کی مدد آئے گی. یہ کھڑا ہو کے نام لکھانا ایک اللہ کی طرف ایک قدم بڑھانا ہے، اس کی برکت سے انشاءاللہ اللہ نکلنے کی بھی توفیق دے گی. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க இன்றைக்கு எப்படி யோசிக்கிறோம்? நாங்க அல்லாஹ் எங்களுக்கு தரணும் சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்றோம்? துவா செய்யுங்க அம்சார், துவா செய்யுங்க அல்லாஹ்ட பாதையில போறதுக்கு, ஹிதாயத் கிடைக்கிறதுக்கு, பரக்கத் கிடைக்கிறதுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்றோம். கிடைச்சா நாங்க போறோம் என்று அர்த்தம். அல்லாஹ் அப்படி சொல்லல. சவுளே பெரியார்களே, எப்ப நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு கால் வைப்போமோ அல்லாஹ் எங்களுக்காக வேண்டிய 2 ரஹ்மத் தருவான். நாங்க ஒரு கால் வச்சு அல்லாஹ் 2 கால் வைப்பான். நாங்க முதலாவது தயாராகணும். நாங்க எலும்பணும். நாங்க எலும்பி பேரை கொடுக்கறதும் நாங்க ஒரு விதத்துல நாங்க அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்க தயாராகிறது. அல்லாஹ்ட உதவி அதுக்கு பின்னால் எங்களுக்கு பார்க்கணும். தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். கூடிய சீக்கிரம் அல்லாஹ்ட பாதையில 4 மாதம் போறதுக்கு யார் தயார் இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நுணுக்கமான பல விஷயங்களை கேட்டோம். நாங்க கேட்டுட்டு போறதில்லை, எங்களோட வாழ்க்கையில நாங்க கொண்டு வரணும். அல்லாஹு தாலா எங்களோட தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. போகக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பானாக. இவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பானாக. இவங்களோட பரம்பரையா தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானா. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யார் தயார் இன்ஷா அல்லாஹ்? தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். எங்களோட தெஹிவல ஏரியா மாஷா அல்லாஹ் முழு இலங்கையில மாத்திரம் இல்ல, வெளிநாடுகள்லையும் பிரபல்யமாக பேசப்படக்கூடிய ஒரு ஏரியா. ஜமாத்துகள், வெளிநாட்டு ஜமாத்துகள் வந்தாலும் மாஷா அல்லாஹ் தெஹிவலைக்கு போட்டு காட்டி தான் எடுக்கிறாங்க. வரக்கூடிய ஜமாத்துகளும் விரும்புறாங்க இந்த ஏரியால வந்து நாங்க வேலை செய்யணும்னு சொல்லி. மாஷா அல்லாஹ் அப்படி ஒரு பேர் அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். நாங்க செய்யறது தூசி மாதிரி, ஆனா அல்லாஹ் தாலா பேரை வச்சிருக்கிற மலை மாதிரி. நாங்க எப்படியாலும் நாங்க இதுக்குள்ள உள்ள ஆகிக்கொள்ளணும். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். யாரு தைரியப்படுறீங்க? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தயாராக இன்ஷா அல்லாஹ். 4 மாசம் போறதுக்கு யார் தயார் இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் கேட்கிற மாதிரி நாங்க பேரை கொடுக்கிறது. அல்லாஹு தாலா இந்த வாலிபர் தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. போகக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பானாக. இவங்களோட ஹலாலான ஹாஜத்தில் நிறைவேற்றி வைப்பானா. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யார் தயார் இன்ஷா அல்லாஹ்? தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். தைரியப்படுங்க. எந்த வார்த்தையால, எந்த துவாவால, எந்த எங்கட நீயத்தால என்ன நடக்கும்னு சொல்லலாது. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். கெட்ட நீயத்தால கெடுதிகள் வாடுறது மாதிரி நல்ல நீயத்தால நல்ல விஷயங்கள் வரும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். आदमी नियत तो करे, आदमी सोचता है कि भाई जाना ही है तो एक साथ चले जाएंगे, नाम क्यों लिखा है, नियत क्यों करे, इरादा क्यों करे. उलमा ने लिखा है नियतुल मुमिनी खैरुम मिन अमली. इंसान की नियत अमल से बेहतर है. पहले नियत करता है आदमी, नाम लिखाता है, फिर अल्लाह की तरफ से फैसले होते हैं. आदमी बाद मरतबा सोचता है भाई मैं तो ऐसे ही लिखा दिया था. उसका एक खड़ा होना अल्लाह ताला उसके लिए नजात का जरिया बना दे. சரவல பெரியார நாங்க இன்னைக்கு எப்படி யோசிக்கிறோம்? என்னதுக்கு நாங்க எழும்புறது, என்னதுக்கு நான் பேரை கொடுக்குறது, இதால் என்ன நடக்க போகுது? நான் ஒரே பாக்குறேன், நான் போறேன், எல்லாரும் அப்படியே ஐக்கிறோம். நாங்க சொல்றாங்க சரவல பெரியார்களை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. நாங்க ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னால முதலாவது நீயத்தான் வைக்கணுமா. நீயத்துல் முமின் கைரும் மின் அமலிஹி. ஒரு மனிதன் நீயத்து வைக்கிறார் நல்ல ஒரு காரியத்துக்காக, அவர் செய்யக்கூடிய அமலை விட சிறந்தது. ஏன்னு சொன்னா நீயத்து வைத்ததுக்கு பின்னால் அவர் அமல் செய்வார்னு சொன்னா அதற்குரிய கூலி எவ்வளவு கிடைக்கும் என்றது அவருக்கு தெரியாது. கிடைக்கும், கிடைக்காம போயிடும். 100க்கு 100 கிடைக்கும், 100க்கு 50 கிடைக்கும், குறைவு உண்டாகலாம். ஆனா ஒரு மனிதர் நல்ல விஷயத்துக்காக வேண்டி நியத்து வைப்பாருண்டா அல்லாஹு தாலா முழுமையான கூலியை கொடுக்கிறான். அதனாலதான் உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, முதலாவது நியத்தை வைங்க, முதலாவது தயாராகுங்க. நாங்க முதலாவது தயாராகிறது, நியத்து வைக்கிறது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இப்படி நியத்து வச்சு பேரை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா அவங்களை கபூல் செஞ்சுட்டான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யார் தயார் இன்ஷா அல்லாஹ்? தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்களை தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. அல்லாஹ் தஆலா உங்களை தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. போகக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பானாக. உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிறோம். அல்லாஹ் தஆலா உங்களை தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. போகக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பானாக. அவனோட ஆயுள்ல பரக்கத் செஞ்சு வைப்பானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட துஆ இருக்குது. எத்தனையோ மக்கள் துஆ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த வாலிபரை தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. போகக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பானாக. அவருடைய ஹலாலான ஹாஜத்தில் நிறைவேற்றி வைப்பானாக. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மக்களுக்காக வேண்டி தீன் போறதுக்காக வேண்டி நபிமார்கள் செஞ்ச கவலையோட, நபிமார்கள் செஞ்ச முயற்சியை நாங்க செய்வோம்டா எங்களுக்கு எத்தனை பேர்ல துவா கிடைக்கும். அவ்வளவு பேர்ல துவாக்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு செழிப்பை, எவ்வளவு பரக்கத்தை எங்க வாழ்க்கையில உண்டாக்குவார். அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க, பாக்குறோம். நாங்க இன்றைக்கு
சின்ன ஒரு கரத்தை வச்சிருக்கிறாங்க, வெளிநாடு நாடு நாடா ஜமாத் பேசிட்டு வராங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செஞ்சுட்டு வராங்க. பாக்குறவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. கேட்கிறோம் நாங்க, தைரியப்படுங்க இன்ஷா அல்லாஹ். வேற யார் தார் இன்ஷா அல்லாஹ். நியத்து வருது, ஆசை வருது, அல்லாஹ் தஆலா அவங்களை தீனுக்காக வேண்டி கபூல் செஞ்சு கொள்வானாக. போகக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பானாக. அவங்களோட ஹலாலான ஹாஜத்தில் நிறைவேற்றி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் சில்லாக்களுக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். खड़ा होना भी क्या है, बेकार नहीं है। मौलाना यूनुस साहब पालनपुरी जो हजरत मौलाना उमर साहब पालनपुरी रहमतुल्लाह अलैह के फर्जंद हैं, हजरत ने एक वाकया लिखा, हजरत ने एक बात बताई है कि कल क़यामत के दिन अल्लाह ताला मैदान महशर में तमाम इंसान आदम अलैहिस्सलाम से लेकर क़यामत तक के आखिरी इंसान तमाम इंसान होंगे, वहां पर अपने नबी मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम को बुलाएंगे। क्या करके बुलाएंगे? या मोहम्मद। क्या बुलाएंगे? या मोहम्मद। जो जितने नाम मोहम्मद नाम के होंगे तमाम के तमाम इंसान खड़े हो जाएंगे, तमाम के तमाम जितने भी मोहम्मद नाम के होंगे सब खड़े हो जाएंगे। अल्लाह ताला सवाल करेंगे कि मैंने तो सिर्फ अपने नबी को बुलाया, तुम क्यों खड़े हुए? तो बंदे कहेंगे, ऐ अल्लाह आपने मुतलकन बुलाया था, सिर्फ ये कहा था मोहम्मद, ये कह के नहीं बुलाया ऐ मेरे नबी मोहम्मद, ये कह के नहीं बुलाया, बल्कि मुतलक बुलाया था, लिहाजा हमारा नाम भी मोहम्मद है इसलिए हम खड़े हो गए। तो हदीस में आता अल्लाह ताला फरमाएंगे कि तुम मेरे नबी के नाम की वजह से खड़े हो गए, तुम मेरे नबी के साथ जन्नत में चले जाओ। तो हजरत ने फरमाया कि जो आदमी नबी के नाम के साथ खड़ा होता है अल्लाह ताला उसको जन्नत में भेजते हैं, जो नबी के काम के साथ खड़ा होगा अल्लाह उसकी दो रोटी का मसला हल नहीं करेंगे। इसके लिए बताएं 40 दिन तो बताएं इंशाअल्लाह। சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மகன் இருக்கிறாங்க, யூனுஸ் தாமத் பரக்காத்துஹு. அவங்க சொல்லுவாங்க, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வோட பாதையில நாங்க எழும்புறது எவ்வளவு முக்கியமானது, பேரை கொடுக்கறது எவ்வளவு முக்கியமானது. சவுலே பெரியார்களே, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்லுவான், யா முஹம்மத், முஹம்மதே என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கியாமத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுப்பாடக்கூடிய நேரத்துல முஹம்மதுன்னு சொல்லி யார் யாருக்கெல்லாம் பேர் இருக்கிறதோ இவங்க எல்லாம் எழும்புவாங்க. எழும்பக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான், நீங்க எல்லாம் ஏன் எழும்பிக்கிறீங்க? ஏண்ட நபி முஹம்மதை தானே நான் கூப்பிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, முஹம்மது என்று பேர் வச்சு எல்லா மக்களும் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் நீ கூப்பிடக்கூடிய நேரத்துல பொதுவாக முஹம்மது என்று தான் கூப்பிட்டாய், என்னுடைய நபி முஹம்மது என்று கூப்பிடல, எங்கட பேர்களும் உன்னுடைய நபியினுடைய பேர் தான் என்று சொல்லி சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்வானாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேருடைய பரக்கத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்வானாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தூதருடைய பேரையா நீங்க வச்சிருக்கிறீங்க, அவரோட சேர்ந்து நீங்களும் சொர்க்கத்துக்கு போங்க என்று சொல்லி அந்த எல்லா மக்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. சொல்லிட்டு உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட மகன் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேருக்கே இவ்வளவு பெரிய பரக்கத் தந்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துக்கு எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்க, இந்த உலகத்துல எதை சுமந்து பாடுபட்டாங்க, உழைப்பு செஞ்சாங்க, அந்த உழைப்பை நாங்க சுமந்தோம்னு சொன்னா எங்கட சாப்பாட்டுக்குரிய எங்கட தேவைகளுக்குரிய நிலைமைகளை சீராக்குறது அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமா? அல்லாஹ் தஆலா அதை செஞ்சு தர மாட்டானான்னு சொல்லி கேட்கிறாங்க. சில எல்லாம் போறதுக்கு உறுதியா நியத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாட்ட மேலான நியத்துகளையும் கபூல் செஞ்சு கொள்வானா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த